ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் கோகுல். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெஸ்ட் 5ஓட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன். சரி, ஓகேங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் அசோசியேஷன் வாஸ் ஃபவுண்டட் பை ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன் கேட்டிருக்காங்க. பின்வரும் நூற்றுள் எந்த சபை ரெட்டைமலை ஸ்ரீனிவாசனால் துவங்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, ஆதி திராவிட மகாஜன சபா. ஓகேங்களா, இதுதான் ஆன்சர். ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா பறையர் மகாஜன சபான்னு ஆரம்பிச்சிருப்பாங்க. எப்போது? 1891. ஓகேங்களா, பறையர் மகாஜன சபா. அது வந்து பார்த்திங்கன்னா ஆதி திராவிடர் மகாஜன சபான்னு சொல்லிட்டு பேர் தான் மாற்றிருப்பாங்க. எப்படி வந்து பார்த்திங்கன்னா 1893. ஓகேங்களா, ஆக்சுவலி இவர் ஒரு முக்கியமான பர்சனுங்க. அந்த பறையன்ற மேகசின்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிருப்பார். அந்த இதெல்லாம் ஓகேங்களா, பறையன் 1893 ஆரம்பிச்சிருப்பார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ப்ரொவின்ஸ் ஸ்கெடியூல் கேஸ்ட் ஃபெடரேஷன் அது வந்து ஆரம்பிச்சிருப்பார். ஓகேங்களா, மெட்ராஸ் ப்ரொவின்ஸ் ஸ்கெடியூல் கேஸ்ட் ஃபெடரேஷன் எப்போ ஆரம்பிச்சிருன்னா 1936. ஓகேவா, முக்கியமானது 1936 வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ப்ரொவின்ஸ் ஸ்கெடியூல் கேஸ்ட் ஃபெடரேஷன் வந்து ஆரம்பிச்சிருப்பார். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இவரில் என்ன முக்கியமானது பார்த்திங்கன்னா இவர் வந்து ஃபஸ்ட்டு அப்புறம் ரெண்டாவது இந்த 2 வட்டமேசை மாநாடு மட்டும்தான் இவர் வந்து கலந்துருப்பார். ஓகேங்களா, ஸோ மற்ற எதுவும் ஆக்சுவலாக வந்து எல்லா இதுவும் கலந்து தான் சொல்லுவாங்க, அது தப்பு. ஃபஸ்ட்டு அப்புறம் செகண்ட் இந்த 2 வட்டமேசை மாநாடு மட்டும்தான் அவர் வந்து கலந்துருப்பார். ஓகேங்களா, அம்பேத்கரோட கலந்துருப்பார். ஓகேங்களா, முக்கியமானது. ரைட்டுங்க. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் டி தாங்க இதுக்கு வந்து ஆன்சர். ஓகேங்களா, ஆக்சுவலாக காந்தி வந்து ஒன்று ஆரம்பிச்சிருப்பாருங்க. அந்த பூனா பேக்லாம் நடந்திருக்கும்ல, செப்டம்பர் 24. ஓகேங்களா, செப்டம்பர் 24 1932. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தே வந்து பார்த்திங்கன்னா காந்திக்கு வந்து இந்த டிப்ரெஸ்டு கிளாஸஸோட பிரச்சனையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா சர்வன்ட்ஸ் ஆஃப் அன்டச்சபிள் சொசைட்டி வந்து ஆரம்பிச்சிருப்பார். ஓகேங்களா, செப்டம்பர் 30 1932 வந்து பார்த்திங்கன்னா சர்வன்ட்ஸ் ஆஃப் அன்டச்சபிள் சொசைட்டி வந்து ஆரம்பிச்சிருப்பார். காந்தி ஆரம்பிச்சிருப்பார். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான போர்டு மெம்பராக இவர் இருப்பார். ஓகேங்களா, ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன். ஆக்சுவலாக தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா டிப்ரெஸ்டு கிளாஸஸ்லேருந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் ஆன ஸ்டூடெண்ட்டே இவர் தான், ரெட்டைமலை தான். ஓகேங்களா, கோயம்புத்தூர் லா காலேஜில் தான் படிச்சிருவார். ஓகேங்களா, முக்கியமான பர்சனு. ஓகேங்க, அதே வந்து ஃபஸ்ட்டு எம்எல்சி வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்சி ராஜா. ஓகேங்களா, எம்சி ராஜா 1920 வந்து எலெக்ட் ஆகிருப்பார். 1926 வரைக்கும் மெட்ராஸில் இருப்பார். அதுக்கப்புறம் 1926 1936 அங்கே வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல்லேருந்து ஒரு 10 வருஷம் இருப்பார். 26 36 வரைக்கும். ஓகேங்களா, சரி, ரைட்டுங்க. அதுவே அயோத்திதாசர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இதாக ஆரம்பிச்சிருப்பார், அதுவே இதில் இந்த சபா. ஓகேங்களா, 1876 அவரும் முக்கியமான பர்சன் தான். சரி, ஓகே, இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி தான் இதுக்கு வந்து ஆன்சர். ஓகேங்களா, ரைட். ரெண்டாவது, who conducted an in-depth study of Indian political sociology and stated that dual government was successfully implemented only in Madras Presidency in British India. இந்திய அரசியல் சமூகவியலை ஆழ்ந்து ஆய்வு செய்து பிரிட்டிஷ் இந்தியாவில் சென்னை ராஜதானியில் மட்டுமே இரட்டை ஆட்சியை வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது என்று கூறியவர் யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆர் பாஸ்கரன். ஓகேங்களா, இவர் தான் சொல்லிருப்பார். ஆக்சுவலி இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட ப்ரொஃபஸராக இருப்பார், பொலிட்டிக்கல் சயின்ஸ். ஓகேங்களா, பொலிட்டிக்கல் சயின்ஸோட ப்ரொஃபஸராக இருப்பார் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில். அவர் தான் இந்த கூட்டரே சொல்லிருப்பார். ஓகேங்களா, ரைட். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு வந்து ஆன்சரு. மூணாவது, அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஆர்கனைசேஷன்ஸ் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர் பேஸ்ட் ஆன் தியர் இயர் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஓகே, கீழ்கண்ட அமைப்புகள் தொடங்கப்பட்டதன் அடிப்படையில் காலவரிசைப்படுத்துகின்றாங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா 1600. ஓகேங்களா, மெட்ராஸ் மகாஜன சபா வந்து 1884. அதுவே இந்தியன் நேஷனல் அசோசியேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் அசோசியேஷன் வந்து பார்த்திங்கன்னா 1876. ஓகேங்களா, சுரேந்திரநாத் பானர்ஜியும் ஆனந்த் மோகன் போஸாக ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேவா, அப்புறம் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் வந்து 1852. ஓகேங்களா, ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு. ஓகேவா, ரெண்டாவது தான் மற்றதெல்லாம் வரும், அது அடுத்தடுத்து மற்றதெல்லாம் வருது. ஓகேங்களா, ரைட். ஆக்சுவலி இந்த மெட்ராஸ் மகாஜன சபா இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா எங்கே வந்து அதோட டிஸ்கஷன் வந்து நடத்தியிருப்பாங்கன்னா ஆக்சுவலாக அடையார் தியோசபிக்கல் சொசைட்டி மீட்டிங் ஒன்று நடந்திருக்கும். ஓகேங்களா, அடையார் தியோசாபிக்கல் சொசைட்டி கான்ஃபரன்ஸ். ஓகேவா, ஒரு மாடல் நடந்திருக்கும் அடையாரில் 1884. ஓகேங்களா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான தலைவர்கள் நம்ம பார்த்துருப்போம். முதல் பிரசிடென்ட் வந்து பார்த்திங்கன்னா ரங்கியா, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இவர் செக்ரட்டரியாக வந்து பார்த்திங்கன்னா அனந்தச்சர்ல வந்து இருந்திருப்பார். ஓகேங்களா, ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாநாட்டில் வந்து கலந்துருப்பாங்க. அங்கே தான் டிஸ்கஷனே பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா, நம்ம வந்து இந்தமாதிரி மெட்ராஸ் மகாஜன சபான்னு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா, ஆக்சுவலாக காந்தியை வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பேசியிருப்பாருங்க. மெட்ராஸ் மகாஜன சபா இருக்குல்ல, எப்போனா October 24 1896. ஓகேங்களா, காந்தி வந்து மெட்ராஸ் மகாஜன சபாவுக்கு வந்து பேசிட்டு போயிருப்பார். ஓகேங்களா, ஒரு உரை வந்து ஆற்றியிருப்பார். ஓகேங்களா, முக்கியமானது. சரி, ஓகே. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான். இந்த இயர் மட்டும் பார்த்துங்க எல்லாத்துக்கும். ஓகேங்களா, முக்கியமானதுங்க. சரி, ரைட். சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, கள்ளக்குறிச்சி வந்து பார்த்திங்கன்னா இதுங்க கல்வராயன் மலை.
ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். வெள்ளூர் வந்து பார்த்திங்கன்னா ரத்தினமலை, கன்னியாகுமரி வந்து பார்த்திங்கன்னா மருந்துவால் மலை, திருநெல்வேலி வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரகிரி. ஓகேவா, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 1 2 4 3. ஓகேவா, சாரி, இதில் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்களா? 1 2 1 தான் கரெக்ட். ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ தாங்க இதுக்கு வந்து ஆன்சர். ஓகேங்களா, 1 2 1 தான் கரெக்டு. ரைட். 5வது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் இன்கரெக்ட்? ஓகே, சின்னக்காலர் இஸ் த ஹையஸ்ட் ரெயின்ஃபால் ரிசீவிங் ஏரியா இன் தமிழ்நாடு. ஆமாம், தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் அதிகமாக ரெயின்ஃபால் வருது. அண்டு செகண்ட் ஹையஸ்ட்டுன்றாங்க பாருங்கள், இன் இந்தியான்றாங்க. இதுதான் தப்பு. ஃபஸ்ட்டு எங்கே வந்து பார்த்திங்கன்னா மைசன்ராம், மேகாலயாவில் இருக்குது கரெக்டாக. மைசன்ராம் ஃபஸ்ட்டு, 2வது சிரப்புஞ்சி, 3வது தான் பார்த்திங்கன்னா சின்னக்கலர். ஓகேங்களா, வால்பாறையில் இருக்குது, இது பொள்ளாச்சி பக்கத்தில். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து மைசன்ராமு, 2வது வந்து சிரப்புஞ்சி, 3வது வந்து பார்த்திங்கன்னா வால்பாறை. ஓகேங்களா, இந்தியா லெவலில். ஓகேங்களா, ரைட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தப்புங்க. பிச்சாவரம் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இஸ் லொகேட்டட் இன் கடலூர் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் இஸ் த லார்ஜஸ்ட் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இந்த வேர்ல்டுன்றாங்க. தப்பு. இது வந்து 2வது லார்ஜஸ்ட். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சுந்தர்பன்ஸ், உலகத்துலேயே அதான் பார்த்திங்கன்னா பெரிய மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டு. 2வது பெருசு எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா பிச்சாவரம். ஓகேங்களா, கடலூரில் இருக்குது. உலகத்துலேயே 2வது பெருசு வந்து பார்த்திங்கன்னா பிச்சாவரம் தான். ஓகேங்களா, கடலூரில் இருக்குது. ஓகேவா, 3வது ஹையஸ்ட் பீக் ஆஃப் பழனி ஹில்ஸ் இஸ் வேம்படி சோலைன்றாங்க. தப்பு. வேம்படி சோலை கிடையாது, வந்தரவு. ஓகேங்களா, வந்தரவு தான் ஃபஸ்ட்டு, 2வது தான் வேம்படி சோலை. ஓகேங்களா, பழனியில் ஃபஸ்ட்டு வந்தரவு, 2வது வேம்படி சோலை பழனியில். ஓகேவா, ஸோ இதுவும் தப்பு. த ஹையஸ்ட் பீக் ஆஃப் நீலகிரி ஹில்ஸ் இஸ் முக்குருத்தின்றாங்க. இதுவும் தப்புங்க. முக்குருத்தி கிடையாது. எதுனா அந்த இது டொட்டபெட்டா. ஓகேங்களா, டொட்டபெட்டா தான் ஃபஸ்ட்டு, 2637. ஓகேவா, இந்த இதில் தான் இருக்கும். ஓகேங்களா, மீட்டர்ஸு. அதுவே சவுத் இந்தியாவிலே எதாவது ஹையஸ்ட்னா ஆணையமுடி. ஓகேவா, 2695. ஓகேங்களா, ஸோ இதுவும் தப்பு. முக்குருத்தி வந்து 2வது. ஓகேங்களா, சரி, ஓகே. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஆர் இன்கரெக்ட். ஓகேங்களா, எல்லாமே இன்கரெக்டு. ரைட்டுங்க. ஆக்சுவலி இந்த பழனி இருக்குல்ல, இது வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் கட்ஸ் போகும்ல, இப்படி போவோம். இப்போது தமிழ்நாட்டு பார்டரில் அதோட ஈஸ்டோட எக்ஸ்டென்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா பழனி. ஓகேவா, ரைட். வெஸ்டர்ன் கட்ஸோட மேற்கு தொடர்ச்சி மலையோட அந்த கிழக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகுதுல, அதுதான் பார்த்திங்கன்னா பழனி மலை. ஓகேவா, சரி, ரைட்டு. 6வது இங்கிலீஷ் எஜுகேஷன் ஆக்ட். இது வந்து 1835. அதுவே அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரி, அடிமை முறை ஒழிப்பு வந்து பார்த்திங்கன்னா 1843. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் வந்து 1852. இண்டிகோ ரிவால்ட் வந்து பார்த்திங்கன்னா 1859. ஓகேங்களா, திகம்பர் பிஸ்வாஸ், அப்புறம் விஷ்ணுச்சரண் பிஸ்வாஸ், இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இண்டிகோ ரிவால்ட் வந்து பார்த்திங்கன்னா நடத்தியிருப்பாங்க. ஓகேங்களா, ரைட். ஆக்சுவலி இந்த எம்என்ஏ இருக்காங்களா, இவங்களை பற்றி நம்ம நிறைய பார்த்துருப்போம். பேசிக்கான ஒரு கஷ்டமான இதில் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ண ஏரியா வந்து எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா, இவங்க வந்து ஒரு 14,000 பெட்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்துக்கு வந்து சென்ட் பண்ணிருப்பாங்க, க்ரௌனுக்கு. ஓகேங்களா, எம்என்ஏ இந்த நம்பரில் வந்து மேபி ட்விஸ்ட் பண்ணலாம், அதுக்காக இது வந்து மென்ஷன் பண்ணுறது. ஓகேங்களா, 14,000 மக்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோரி அந்த பெட்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷில் வந்து சப்மிட் பண்ணுவாங்க அது. ஓகேங்களா, ரைட். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 4ல் எங்கே ஆரம்பிக்குது? ஆக்சுவலாக இல்லைங்க, இதில் எது இன்கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. இருங்க, இன்கரெக்ட் கேட்டிருக்காங்களா? ஸோ மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் வந்து பார்த்திங்கன்னா 1852 கரெக்டு. மற்றது எல்லாமே தப்புங்க. ஆக்சுவலாக இதில் வந்து 1 2 4 தான் ஆன்சர் இதுக்கு. ஓகேவா, எது இன்கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க, 1 2 4 தான் ஆன்சரு. ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் சி இதுக்கு வந்து ஆன்சர். ஓகேங்களா, ரைட். 7வது விச் ஆஃப் த ஃபாலோவிங் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் த ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆர் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க, ஜஸ்டிஸ் பார்ட்டி. இது கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் கவர்மெண்ட் ஆர்டர்ன்றாங்க. கரெக்டு தான். கம்யூனல் ஜியோ வந்து ஃபஸ்ட்டு இவங்க தான் பாஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா, ரைட். எப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஜியோ வந்து செப்டம்பர் 16. ஓகேவா, செப்டம்பர் 16, 1921. 2வது ஜியோ வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 15, கரெக்டாக இண்டிபெண்டன்ஸ் டே. ஓகேங்களா, ஆகஸ்ட் 15, 1922 அப்போ வந்து பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா, அப்போ வந்து கொண்டு வந்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கரெக்டு தான். ஓகேங்களா, 2வது ஸ்கீம் ஃபார் ப்ரொவைடிங் ஹவுஸ் சைட் பட்டாஸ் டு டிப்ரெஸ்டு கிளாஸஸ்ன்றாங்க. இதுவும் கரெக்டு தான். ஓகேவா, அந்த டிப்ரெஸ்டு கிளாஸஸ்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்டாலாம் வழங்கியிருப்பாங்க. ஓகேங்களா, இதுவும் ஒன்று. ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து டிப்ரெஸ்டு கிளாஸஸ்க்கு வந்து கல்வியும் வழங்கியிருப்பாங்க, பட்டாவும் கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டுத்தையும் பண்ணது யாருன்னா அந்த லேபர் மினிஸ்ட்ரி, லேபர் டிபார்ட்மெண்ட் இருப்பாங்களே, அந்த தொழிலாளர்களோட அந்த டிபார்ட்மெண்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் டேக் ஓவர் பண்ணிருப்பாங்க. விச் மீன்ஸ் அவங்க தான் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி, அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து செயல்படுத்தியிருப்பாங்க. ஓகேங்களா, ஜஸ்டிஸ் பார்ட்டியில் லேபர் டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா, டிப்ரெஸ்டு கிளாஸஸோட எஜுகேஷனும் அப்புறம் டிப்ரெஸ்டு கிளாஸஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நிலங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, ரெண்டுத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணது யாருன்னா லேபர் டிபார்ட்மெண்ட். ஓகே, முக்கியமானது. மெட்ராஸ் ஸ்டேட் எய்ட் இண்டஸ்ட்ரீஸ் ஆக்ட் 1922ன்றாங்க. இதுவும் கரெக்ட் தான். ஓகேங்களா, இயர் பார்த்துக்கோங்க, 1922.
லீகல் சாங்ஷன் ஃபார் ஃப்ரீ ஃபுட் ஸ்கீம் இன் மெட்ராஸ் கார்பரேஷன்றாங்க. இதுவும் கரெக்டு தான் ஓகேங்களா. 1920 கொண்டு வந்திருப்பாங்களா, பிடி தியாகராயர்லாம் கொண்டு வந்திருப்பார். அந்த இது 1000 விளக்கில் வந்து கொண்டு வந்துருவாங்க கரெக்டாக. ஸோ இதில் 4மே கரெக்ட் ஓகேங்களா. ஆல் ஆர் கரெக்ட். ஆப்ஷன் டி தான் இதுக்கு வந்து ஆன்சர் ஓகேங்களா. ரைட். ஆக்சுவலி இந்த கம்யூனல் ஜீவெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்களே 1921-22, அது வந்து பார்த்திங்கன்னா எப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணிருப்பாங்கன்னா 1928 கொண்டு வந்தது தான். 1922-21லாம். ஆனால் எப்போ நடைமுறைக்கு வந்திருக்கோன்னா 1928 ஓகேங்களா. அப்போ தாங்க நடைமுறைக்கு வந்திருக்கோம். யார் கொண்டு வந்திருப்பாருன்னா முத்தையா முதலியார் தான் ஓகேங்களா. அவர் கூட வந்து பார்த்திங்கன்னா புகழ்ந்து வந்து பார்த்திங்கன்னா இவர் பெரியார்லாம் வந்து பார்த்திங்கன்னா முத்தையா வாழ்கள்னு சொல்லிட்டு குடியரசில் வந்து சொல்லிருப்பார் ஓகேங்களா. முக்கியமானது. ரைட். சரி ஓகே. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி தாங்க இதுக்கு வந்து ஆன்சர் ஓகேங்களா. எல்லாமே கரெக்டு. 8வது, அரேஞ்ச் த ஃபாலோவிங் நியூஸ் பேப்பர்ஸ் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர் பேஸ்ட் ஆன் த இயர் தேவர் ஸ்டார்டடுன்றாங்க. ரைட். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குடியரசு 1925 ஓகேங்களா. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ரிவால்ட் புரட்சி ஓகேங்களா 1928. மூணாவது வந்து ரெவல்யூஷன், அது வந்து 1933 வந்திருக்கும் ரெவல்யூஷன் ஓகேவா. நாலாவது வந்து பார்த்திங்கன்னா பகுத்தறிவு 1934. அஞ்சாவது வந்து விடுதலை 1935 ஓகேங்களா. ஸோ ரிவால்ட் வந்து 1933 வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா. ஆக்சுவலாக பெரியார் ஆரம்பித்து இங்கிலீஷ் ஜேர்னல் வந்து இதுதான் ரிவால்ட் தான் ஓகேங்களா. ஆக்சுவலாக எதுக்கு ஆரம்பிச்சிருப்பாருன்னா அந்த இது இருக்கும்ல, அந்த சுயமரியாதை அந்த சிந்தனைகள்லாம் இருக்கும்ல, அது வந்து வெறுமனே தமிழ் மக்கள்கிட்ட மட்டும் இல்லாமல் அது வந்து இந்தியாவிலே வந்துச்சுன்னா நார்த் இந்தியாவுக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு லெவலில் வந்து அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அந்த ரிவால்ட்ன்ற பத்திரிகை ஆரம்பிச்சிருப்பார் இங்கிலீஷில் ஓகேங்களா. ரைட். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து எதுன்னு பார்த்திங்கன்னா 3 எங்கே ஃபஸ்ட் வருது, ஏவும் டிஎல் மேட் பண்ணிடலாம். 3A, ரெண்டாவது 4 வரணும். ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் பி தாங்க இதுக்கு வந்து ஆன்சர் ஓகேவா. ரைட். 9வது, த ரிசர்வேஷன் சிஸ்டம் கன்சிடர்ட் அ கிரேட் அச்சீவ்மெண்ட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை த கவர்மெண்ட் ஹெடட் பை ஹூமன்றாங்க. ஓகே. இது வந்து பனகல் ராஜா தான் ஓகேவா. நம்ம பார்த்துருப்போம்ல அந்த ஜியோலாம் கொண்டு வந்திருப்பாங்கன்னு 1921-22 அதெல்லாம் பார்த்துருப்போம்ல. அதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா பனகல் ராஜா தான் ஓகேங்களா. அவர் தான் கொண்டு வந்திருப்பார். ஆக்சுவலாக இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கிடெக்ட் ஆஃப் மாடர்ன் மெட்ராஸ்ன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஆர்கிடெக்ட் ஆஃப் மாடர்ன் மெட்ராஸ் ஓகேங்களா முக்கியமானது. அதுவும் இந்த பொப்புலி ராஜா இவங்க எல்லாருமே முக்கியங்க. இவரெலாம் வந்து பார்த்திங்கன்னா 1934 36 வரைக்கும் இருப்பார். இவர் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஆக்ட் ஒன்று கொண்டு வந்திருப்பார், இனாம் ஆக்ட் ஓகேவா. இனாம் ஆக்ட் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த டெனன்ஸ்லாம் இருப்பாங்களே விவசாய கூலிகள் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா பாதுகாக்கிற விதமாக வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருப்பார் ஓகேவா. அதே சமயம் ஆக்சுவலி இந்த பனகல் ராஜா ஆக்சுவலி ஒரு முக்கியமான பர்சன். என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1924 இது இருக்குங்க மெட்ராஸ் வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸில் ஒரு மெடிசன் ஸ்கூல் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க, இந்தியன் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் ஓகேங்களா. இந்தியன் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் ஓகேவா. அதில் வந்து பார்த்திங்கன்னா வெறுமனே அந்த இந்தியன் மெடிசன் மட்டும் அது வந்து டீச் பண்ணுவாங்க. இந்த ஆயுர்வேதா சித்தா யுனானி அதெல்லாம் பார்த்திங்கன்னா டீச் பண்ணுவாங்க. எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1924 ஓகேங்களா. இவரோட ஆட்சி காலத்தில் தான் கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா. முக்கியமானது இது. ஆக்சுவலாக என்ன தான் ரிசர்வேஷன் வந்து நம்ம வந்து இந்தியாவில் வந்து நம்ம 1921 கொண்டு வந்தோம். இந்தியாவில் ஃபஸ்ட்டு ரிசர்வேஷன் யார் கொண்டு வந்ததுன்னா கோலாப்பூர் மகாராஜா தான் ஓகேங்களா. சத்ரபதி ஷாவு ஓகேங்களா அவர் தான் கொண்டு வந்திருப்பார். கோலாப்பூர் அந்த சுதேச இது அரசு இருக்கும்ல கோலாப்பூர், அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. யாருன்னா சத்ரபதி ஷாவு ஓகேங்களா. 1902 கொண்டு வந்திருப்பார். எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50% வந்து ரிசர்வேஷன் கொண்டு வந்திருப்பார் ஓகேவா. அப்போவே 1902 ஓகேங்களா. முக்கியமானது இது ஓகேங்களா. சரி ஓகேங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்துச்சுன்னா ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு வந்து ஆன்சர் ஓகேவா. 10வது, விச் டிஸ்ட்ரிக்ட் ஹஸ் த லார்ஜஸ்ட்டு ஃபாரஸ்ட் ஏரியா இன் தமிழ்நாடுன்றாங்க. ஏரியா ஆக்சுவலாக இந்த ஏரியா நம்ம பார்க்கணும், ஏரியான்ற வார்த்தை. ஸோ ஏரியா வைஸ் பார்த்தோம்னா ஈரோடு தான் அதிகம் ஓகேங்களா. அதிகமான பரப்பளவு ஏரியா வந்து அங்கே தான் அதிகமாக இருக்குது. அதுவே அதிகமான பர்சன்டேஜ் வந்து எங்கே இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நீலகிரிஸ் ஓகேவா. நீலகிரிஸ்லாம் அதிக பர்சன்டேஜ் ஆஃப் ஃபாரஸ்ட் வந்து இருக்குது ஓகேங்களா. லோவாக எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா திருவள்ளூர் ஓகேவா. திருவள்ளூர் தான் கம்மியாக இருக்குது. சாரி திருவாரூருங்க. சாரி கம்மியாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா திருவாரூர் ஓகேவா. கருணாநிதி பிறந்த ஏரியா திருவாரூர் ஓகேவா. அங்கே தாங்க ஃபாரஸ்ட் கவர் வந்து கம்மியாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இந்த ஈரோடு இருக்கும்ல இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ்லாம் இருக்கும் கரெக்டாக. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் 2x2 இப்படின்ற அவார்டு வந்து ஒன்று வாங்கியிருப்பாங்க. எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அந்த டைகர் பாப்புலேஷனில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் பண்ணிருப்பாங்க ஓகேங்களா. இரட்டைப்பாக்கியிருப்பாங்க. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் வந்து பார்த்திங்கன்னா இந்த அவார்டு வந்து வாங்கியிருப்பாங்க ஓகேங்களா. ஈரோட்டில் இருக்குது. ரைட். ஆக்சுவலி இப்போ கரண்ட்டாக தமிழோட ஃபாரஸ்ட் கவர் தெரிஞ்சுக்கோங்க 24,
47 ஓகேவா 24.47 இதுதாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட ஃபாரஸ்ட் கவர் ஓகேங்களா இப்போ ரீசெண்டாக. ரைட். 11வது ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிலேட்டட் டு பெரியார். ஓகே, விடுதலை வாஸ் த அஃபீஷியல் நியூஸ் பேப்பர் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டுன்றாங்க. விடுதலை கிடையாது, குடியரசு ஓகேவா. குடியரசு தான் பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் நியூஸ் பேப்பர். பெரியார் அப்போஸ்டு டாக்டர் பிஆர் அம்பேத்கர்ஸ் டிமாண்ட் ஃபார் செப்பரேட் எலக்டோரேட்ஸ் ஃபார் த டிப்ரெஸ்டு கிளாஸஸ்ன்றாங்க. இதெல்லாம் தப்பு ஓகேவா. அவர் ஆதரிச்சிருப்பார் அந்த தனி தொகுதியெலாம் ஓகேங்களா. ஸோ இது தப்பு. ஃபஸ்ட்டும் தப்பு, ரெண்டாவதும் தப்பு. ஹி பப்ளிஷ்ட் அம்பேத்கர்ஸ் புக் ஆனலைசேஷன் ஆஃப் கேஸ்ட் இன் இங்கிலீஷ் இன் 1936 எஸ்டாப்ளிஷ்ட் ஆஃப்டர் இட்ஸ் ரிலீஸ்ன்றாங்க. ஆக்சுவலாக பப்ளிஷ் பண்ணதெல்லாம் கரெக்டு தான், லாங்குவேஜ் வந்து பாருங்கள் இங்கிலீஷ்னு கொடுத்துருவாங்க. இதுதான் தப்பு ஓகேவா. தமிழ் அவர் எழுதினதே இங்கிலீஷில் தான் எழுதியிருப்பார் ஓகேவா. அது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலாக இது ட்ரான்ஸ்லேட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏ பொன்னம்பலம் ஓகேங்களா. ஏ பொன்னம்பலம் தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணிருப்பார். யாருக்கு கீழே வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுறப்பாருனா பெரியார் கீழே ஓகேங்களா. பெரியார் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசிங் ஒர்க்கு தான் பண்ணுவார். அந்த ட்ரான்ஸ்லேஷன்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சூப்பர்வைஸ் தான் பண்ணிருப்பார். ஆனால் உண்மையிலே ட்ரான்ஸ்லேட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏ பொன்னம்பலம் ஓகேங்களா. அவர் தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணிருப்பார். இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடியரசில் கூட இவர் பப்ளிஷ் பண்ணிருப்பாருங்க. குடியரசு ஜேர்னல் இருக்குல்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாதி ஒழிப்புன்ற டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆனலைசேஷன் ஆஃப் கேஸ்ட், இந்த சாதி இந்தியாவில் சாதிகள், அது வந்து பார்த்திங்கன்னா இது இருக்கும்ல சாதி ஒழிப்பு, அதை வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து குடியரசில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எழுதியிருப்பார் ஓகேங்களா. கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வருவார். ஸோ இது ஒன்று. ஈரோட் ஆர்டிகல்ஸ் அண்டர் த பென் நேம் சித்திரபுத்திரன்றாங்க. இதெல்லாம் கரெக்ட் தான் ஓகேங்களா. இது மட்டும்தாங்க கரெக்டு. 1, 2, 3 வந்து தப்பு. ஸோ இதில் வந்து ஆப்ஷன் பி தாங்க இதுக்கு வந்து ஆன்சர் ஓகேவா. ஆப்ஷன் பி தான் இதுக்கு வந்து ஆன்சர். ஆக்சுவலாக 1929 இருக்கும்ல, அப்போ வந்து சுயமரியாதை மாநாடுலாம் நடந்திருக்கும், செங்கல்பட்டில் நடந்திருக்கும் ஓகேங்களா. சவுந்தரபாண்டியன் தான் பிரசிடெண்ட்டாக இருப்பார். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஈவே ராமசாமி நாயக்கர்னு சொல்லுவாங்க. நாயக்கர்னு கூப்பிட்டுருப்பாங்க. அந்த நாயக்கர்ன்ற அந்த பேரை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு ஈவே ராமசாமி, வெறுமனே ராமசாமியாக வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கூப்பிட ஆரம்பித்தாங்க. விச் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஸ்ட் அபாலிஷன், அந்த கேஸ்ட் டைட்டில்ஸ்லாம் இருக்கும்ல, பேர் வந்து அந்த ஜாதி பேர் வந்து வச்சுருப்பாங்கள்ல, அதெல்லாம் கேன்சல் பண்ணது எப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெசல்யூஷன் வந்து எப்போ அது வந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1929 இந்த முதல் சுயமரியாதை மாநாட்டில் தான் கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா. ஸோ முக்கியமானது. ஆக்சுவலாக பெரியாரே வந்து பார்த்திங்கன்னா அந்த இதெல்லாம் போயிருப்பார், யூஎஸ்எஸ்ஆர்லாம் போயிருப்பார் கரெக்டாக. இந்த 1930s வந்து யூஎஸ்எஸ்ஆர் போயிருப்பாங்க, அந்த ரஷ்யா சொல்லுவாங்கள்ல. ஸோ அங்கே வந்து போயிருப்பார். போயிட்டு 1932 வருவார் ஓகேங்களா. அப்படி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இந்த ரஷ்யானால் இந்த சோஷியலிஸ்ட்டு, இந்த கம்யூனிசம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஈர்க்கப்பட்டு இந்த சமதர்மம்ன்ற டேர்ம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல யூஸ் பண்ணிருப்பார். இந்த சமதர்மம் அப்படின்ற கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து அவரோட ஜேர்னல்லாம் யூஸ் பண்ணிருப்பார் ஓகேங்களா. ஸோ இதனாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்யூனிசம், இந்த சோஷியலிசம், இந்த கான்செப்ட்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் பார்த்துட்டு இங்கிலீஷ் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா குடியரசையே பேன் பண்ணுறாங்க ஓகேங்களா. பேன் பண்ணுறாங்க, அது கொஞ்ச நாள் பேனில் இருக்கும், அதுக்கப்புறம் திரும்பி வந்துடும் ஓகேங்களா. ஸோ இந்த சமதர்மம்ன்ற கான்செப்ட் வந்து அவர் யூஸ் பண்ணதுனால இந்த குடியரசு வந்து பேன் பண்ணுறாங்க. ஸோ அதை பேன் பண்ணதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து 1933 வந்து பார்த்திங்கன்னா புரட்சியும் 1934 வந்து பார்த்திங்கன்னா பகுத்தறிவும் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருப்பார் அந்த ஜேர்னல் ஓகேங்களா. ஸோ இதுதான் ரீசன். அவர் வந்து ஏன் இந்த புரட்சி அந்த 1933 அப்புறம் பகுத்தறிவு 1934 வந்து பார்த்திங்கன்னா ஏன் கொண்டு வந்தார்னா இதுக்காக தான் ஓகேங்களா. அந்த இது வந்து பேன் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த இயக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அது வந்து அலைவாக வச்சிருக்கணுன்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த புது 2 ஜேர்னல் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க ஓகேங்களா. ரைட். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தாங்க இதுக்கு வந்து ஆன்சர் ஓகேங்களா. ரைட்டுங்க. 12வது who framed the necessary rules to successfully implement the policy of communal representationன்றாங்க. எஸ் முத்தையா ஓகேங்களா. முத்தையா முதலியார் இப்போ தான் நம்ம பார்த்துட்டு போக்கீங்களா. முத்தையா முதலியார் வாழ்க அப்படின்லாம் வந்து பார்த்திங்கன்னா குடியரசில் வந்து சொல்லிருப்பார் கரெக்டாக. அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 100% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 100%மே வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன் இருக்கும். எப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பர்சன் வந்து பார்த்திங்கன்னா பிராமின்ஸ்க்கு இருக்கும். ஆக்சுவலாக பிராமின்ஸ்க்குமே ரிசர்வேஷன் இருக்கும் இதில், அதுதான் முக்கியமானது ஓகேங்களா. பிராமின்ஸ்க்கு இருக்கும், நான் பிராமின்ஸ்க்கு இருக்கும், கிறிஸ்டியன்ஸ் இருக்கும், முஸ்லீம்ஸ்க்கு இருக்கும், ஆங்கிலோ இந்தியன்ஸ்க்கு இருக்கும், அப்புறம் டிப்ரெஸ்ட் கிளாஸஸ் இருக்கும், ட்ரைப்ஸ் இருக்கும், எல்லாரையும் உள்ளடக்கி வந்து பார்த்திங்கன்னா 100% இருக்கும். 100% அப்படியே ரிசர்வேஷன் இருக்கும் ஓகேங்களா இந்த கம்யூனிட்டிலேருந்து. இப்போ இருக்க மாதிரி 69% அப்படி கிடையாது. 69% வந்து கேஸ்ட் ரிசர்வேஷன், 31% வந்து ஜென்ரல், அப்படி கிடையாது. 100%னா 100%மே ரிசர்வேஷன் இருக்கும் ஓகேங்களா. ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருப்பார், கோட்டா முறை ஓகேவா. சரி ரைட்டுங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தான் இதுக்கு வந்து ஆன்சர் ஓகேங்களா. ரைட். 13வது ஃபைண்ட் த இன்கரெக்ட் பேர். ஓகே, தருமபுரி வந்து பார்த்திங்கன்னா ஒகேனக்கல் கரெக்டான பேர். நாமக்கல் வந்து ஆகாய கங்கை கரெக்டாக தான், கொல்லிமலையிலேருந்து வருது கரெக்டாக, ஐயாறுன்ற நதி ஓகேங்களா அங்கேருந்து வருது. கன்னியாகுமரி வந்து பார்த்திங்கன்னா செங்குபதினு கொடுத்துருவாங்க, இதுதாங்க தப்பு. கோயம்புத்தூர் சிறுவாணி இதெல்லாம் கரெக்டாக ஓகேங்களா. கோயம்புத்தூரில் தான் சிறுவாணி இருக்குது, செங்குபதியும் இருக்குது ஓகேங்களா.
முக்கியமானது. இந்த செங்குபதி வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கும், ஆனைமலை இருக்கும்ல, ஆனைமலை டைகர் ரிசர்வ், அங்கே தான் இந்த செங்குபதியே இருக்கும் ஓகேங்களா, கோயம்புத்தூரில் இருக்குது. அதுவே கோயம்புத்தூரில் சிறுவாணி, ஆக்சுவலாக இந்த சிறுவாணி வாட்டர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கரெக்டாக. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு உலகத்திலே 2வது டேஸ்டியஸ்ட் வாட்டர்லாம் கூட சொல்லுவோம் சிறுவாணிலாம் ஓகேங்களா. சரி ஓகே. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தாங்க இதுக்கு வந்து ஆன்சர் ஓகேவா. ரைட். ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி இருக்குல்ல, தருமபுரியில் இந்த ஒகேனக்கல் குறிப்பாக சொல்லலாம், இந்த ஒகேனக்கல் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து யுனெஸ்கோ சைட்டாக அறிவிக்க சொல்கிறாங்க ஓகேங்களா. அந்த குளோபல்லே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜியோ பார்ட் ஸ்டேட்டஸ் வந்து கொடுக்கணுன்றாங்க. குளோபல் ஜியோ பார்ட் ஸ்டேட்டஸ், இந்த யுனெஸ்கோ ஸ்டேட்டஸ் வந்து இது வழங்கணும்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஒகேனக்கலுக்கு. ஏன்னா அங்கே இருக்க ராக்கோட அந்த இது பாறைகளோட டைப்னால ஓகேங்களா, அது வந்து ஒரு ஸ்பெஷலான ஏதோ ஒரு இது இருக்குங்க, ஸ்பெஷல் அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்பனேட் ராக்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. அது முக்கியமானது ஓகேங்களா. கிட்டத்தட்ட ஏஷியாவில் இங்கே மட்டும் தான் அந்த வகையான ராக் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு சொல்லியிருக்காங்க இந்தமாதிரி அங்கீகரிக்கணும்னு. பட் பார்ப்போம் அது வந்து அங்கீகரிக்கிறாங்களா இல்லையானு ஓகேங்களா. யுனெஸ்கோவில் வந்து அங்கீகரிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து எது தப்புனா இந்த இது சீதாங்க தப்பு ஓகேவா. 14வது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் தாதாபாய் நோரோஜி ஆர் இன்கரெக்ட்ன்றாங்க. ஓகே, இ வாஸ் அ கிரேட் லீடர் ஆஃப் இந்தியன் நேஷன்றாங்க. இதெல்லாம் கரெக்டு தான். இ ஃபவுண்டட் தி ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் in 1866 and Indian Association in 1865. இல்லைங்க இது எல்லாமே தப்புங்க. இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா லண்டன் சொசைட்டி, லண்டன் இந்தியன் சொசைட்டி வந்து பார்த்திங்கன்னா 1865 ஆரம்பிச்சிருப்பார். ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் வந்து பார்த்திங்கன்னா 1866 ஆரம்பிச்சிருப்பார் ஓகேங்களா, லண்டனில் தான் ஆரம்பிச்சிருப்பார். ஸோ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஏறு தப்பாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த இந்தியன் அசோசியேஷன் யார் ஆரம்பிச்சிருந்தா சுரேந்திரநாத் பானர்ஜி ஓகேவா, ஆனந்த் பவன் போஸோட பார்த்திங்கன்னா 1876 ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ 2வது தப்பு, he was selected as president of the Indian National Congress twiceன்றாங்க. ட்வைஸ் கிடையாது, 3 வாட்டி ஓகேவா. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா 1906 வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட்டாக இருப்பார் கேல்கட்டாவில். அதில் தான் பார்த்தீங்கன்னா ஸ்வராஜ்ன்ற வார்த்தையை வந்து காயின் இது யூஸ் பண்ணிருப்பாங்க, ஸ்வராஜ் ஓகேவா. அந்த வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸ்வராஜ் தான் பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட நோக்கம்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. முக்கியமானது 1906 ஓகேவா. ஸோ 2வது தப்பு, he was elected to the British Parliament in 1892ன்றாங்க. இதெல்லாம் கரெக்டு தான் ஓகேங்களா. ஃபின்ஸ்பெரி அந்த தொகுதியில் தான் எலெக்ட் ஆகிருப்பார், ஃபின்ஸ்பெரி ஓகேவா. அதில் தாங்க எலெக்ட் ஆகிருப்பார், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் பிரிட்டிஷில் ஓகேவா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தான் இதுக்கு வந்து ஆன்சர் ஓகேங்களா. 1 4 தான் கரெக்டு. ஆக்சுவலாக இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பர் கேபிட்டல் இன்கம்லாம் கூட சொல்லிருப்பார், அந்த பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியான்னு சொல்லிட்டு அந்த பிரிட்டிஷோட அந்த வறுமையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிருப்பார்ல, எப்படி இவனாலும் வந்து இந்தியன்ஸ்லாம் அந்த வறுமைக்கு உள்ளாக்கப்பட்டாங்கன்னு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தனிநபர் வருமானம்லாம் சொல்லிருப்பார். கிட்டத்தட்ட அப்போது இந்த 1860ஸ்லாம் இருக்கும்ல, 67 68 அந்த டைமில், அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ஒரு இந்தியனோட வருமானம் வந்து 20 ரூபான்னு சொல்லிருப்பார். எவ்வளோ வருஷத்துக்கு ஓகேங்களா. முக்கியமானது வருஷத்துக்கு 20 ரூபா தான் சம்பாதிக்கிறாங்க ஆவரேஜாக ஒரு இந்தியன் ஓகேங்களா. முக்கியமானது. சரி ஓகேங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தான் இதுக்கு வந்து ஆன்சர் ஓகேவா. 15வது, த ஜஸ்டிஸ் பார்ட்டி which upheld communal representation as its policy functioned as the number one enemy of the freedom struggle at that time. Who stated this? அதாவது வகுப்பாரி பிரதிநிதித்துவத்தை கொள்கையாக கொண்டிருந்த நீதி கட்சி அந்நாளில் நடந்து வந்த விடுதலை போருக்கு முதல் எதிரியாக செயல்பட்டதாக கூறியவர் யாருன்னு கேட்குறாங்க. மாப்போசி தான் ஓகேவா. மாப்போ சிவஞானம் அவர் தான் சொல்லிருப்பார் கரெக்டாக. முக்கியமான பர்சன் இவருங்களா. ஆக்சுவலி இவர் தான் சிலம்பு செல்வர்னு கூட சொல்லுவாங்க. சொன்னது யாருன்னா இவர் ராபி சேதுபிள்ளை ஓகேங்களா. அந்த சிலப்பதிகாரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல புலமை வந்து பெற்றிருப்பார் அந்த இதில் ஓகேங்களா. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா சிலம்பு செல்வர்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிலப்பதிகாரம் இருக்குல்ல, அதே வந்து பார்த்திங்கன்னா ஒற்றுமை காவியம்னு இவர் சொல்லிருப்பார் ஓகேங்களா. முக்கியமானது மாப்போசி வந்து பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரத்தை வந்து ஒற்றுமை காவியம்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து வெறுமனே சிலப்பதிகாரம் தான் படித்தது அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிலப்பதிகாரத்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றிணைக்கிறதுக்காக இவர் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிருப்பார். பொலிட்டிக்கல் ரீதியாக எல்லா தமிழ் மக்களையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த எப்படி சொல்கிறது, இந்த தமிழ்நாட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த பொலிட்டிக்கல் காஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா ஒன்றிணைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிருப்பார். இந்த கேஸ்ட் அந்த பேதம்லாம் இல்லாமல் ஓகேங்களா. ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒற்றுமை காவியம் வந்து சிலப்பதிகாரம் வந்து சொல்லிருப்பார் ஓகேங்களா. முக்கியமானது ராபி சேதுப்பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து சிலம்பு செல்வர்னு சொல்லிருப்பார் ஓகேங்களா. இவர் தான் தமிழரசு கழகம் கூட ஆரம்பிச்சிருப்பார் 1946 ஓகேங்களா. ரைட்டு. அதே 1966 ஒரு 20 வருஷம் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா இவர் அந்த வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு அந்த வள்ளலார் சம்மந்தமாக ஒரு பயோகிராஃபி வந்து எழுதியிருப்பார் ஓகேங்களா. அதுக்கு வந்து சாகித்ய அகாடமி வந்து வாங்கியிருப்பார் மாப்போசி ஓகேங்களா. முக்கியமானதுங்க ஓகேவா.
ரைட். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் இதுக்கு வந்து ஆன்சர். ஆக்சுவலி இவர் ஒரு இது கூட நடத்தியிருப்பார், ஒரு உண்ணாவிரத போராட்டம். எப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1953 ஓகேங்களா. அது வந்து என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா முல்லைவனம் அஜிடேஷன், முல்லைவனம் போராட்டம் ஓகேங்களா. முல்லைவனம் அஜிடேஷன் எதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா செங்கோட்டை இருக்கும்ல, தென்காசியில் இருக்குல்ல செங்கோட்டா, அது வந்து பார்த்திங்கன்னா கேரளாவோட மேர்ஜ் பண்ணுறதா பேசிகிட்டு இருந்தாங்க. அது வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் போராடி இருப்பார், மாப்போசி ஓகேங்களா. அந்த செங்கோட்டை வந்து பார்த்திங்கன்னா கேரளாவோட மேர்ஜ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து போராடி இருப்பார் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து அது வந்து கேரளாவில் இது தமிழ்நாட்டில் தென்காசியில் தான் இருக்கும் ஓகேங்களா. ரைட்டுங்க. அதுவே இந்த தியாகராயர் இவரும் முக்கியமான பர்சன் தான், நம்ம பார்த்துருப்போம். ஆக்சுவலி இவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் சார் பிடி தியாகராயர்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து சார்லாம் என்னை கூப்பிடாதீங்க அப்படிலாம் சொல்லிருப்பார் ஓகேங்களா. அப்படி சொல்லிட்டு ஆக்சுவலி இவர் எளிமையாக தான் வாழ்ந்திருப்பார். இவர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய அந்த கோட் சூட்டு, அவர் வந்து பயங்கர பணக்காரர். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1920 இதெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்களே மதிய உணவு திட்டம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து இது வந்து ரொம்ப செலவாகுதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து இந்த ஃபண்டிங் வந்து கம்மி பண்ணிருப்பாங்க ஓகேங்களா. கம்மி பண்ணிட்டு அது வந்து ஸ்டாப் பண்ணிருப்பாங்க அப்போ இருக்க மெட்ராஸ் கவர்மெண்ட் ஓகேங்களா. ஸோ என்ன தான் அவர் வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தாலும் பிடி தியாகராயர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட சொந்த காசு போட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த இயக்கத்தை வந்து கொண்டு போயிருப்பார். அந்த மதிய உணவு திட்டம் இருக்கும்ல, அவரோட சொந்த காசு போட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த இயக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போயிருப்பார் ஓகேங்களா. முக்கியமானது ஆக்சுவலி இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளுடை வேந்தர்னு கூட சொல்லுவாங்க. சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை கலர் வேஷ்டி சட்டை அதை போட்டிருப்பார். உள்நாட்டில் இந்த தயாரிக்கப்பட்ட இந்த காதி உணையெல்லாம் இருக்கும்ல, அதை மட்டும்தான் இவர் வந்து யூஸ் பண்ணிருப்பார் ஓகேங்களா. அதனால் இவர் வந்து வெள்ளுடை வேந்தர்னு சொல்கிறவங்க முக்கியமான பர்சன் இவர் ஓகேங்களா. இவர் பேர் தான் இப்போ டி நகரே இருக்குது, சென்னையில் ஹாட்ஸ்பாட்டில் இருக்குது கரெக்டாக. சென்னையில் இருக்கவங்களுக்கு தெரியும் எந்தளவு முக்கியமான ஏரியான்னு. அது வந்து இவர் பேரில் தான் இருக்குது, டி நகர் ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து இந்த கூற்று சொன்னது யாருன்னா இவருங்க, மாப்போ சிவஞானம் ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கு வந்து ஆன்சர் ஓகேங்களா. சரி ரைட்டுங்க. அடுத்து 16வது, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். கீழ்காணும் கூற்றுகளுள் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. The Justice Party had 1 president, 4 vice presidents, 1 general secretary and 1 treasurer-ன்றாங்க. கரெக்டு ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் யாருன்னா இவர் தியாகராய செட்டி. அப்புறம் 4 வைஸ் பிரசிடென்ட் இருப்பாங்க. ஜென்ரல் செக்ரட்டரி யாருன்னு இருந்துச்சுன்னா ஆர்காட் ராமசாமி ஓகேங்களா. அவர் தான் ஜஸ்டிஸ் பார்ட்டியோட பிரெயின்னு கூட சொல்லுவாங்க. அதுவே வரதராஜுலு நாயுடு வந்து பார்த்திங்கன்னா அண்ணா வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டியோட பிரெயின்னு சொல்கிறார். ஸோ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஆர்காட் ராமசாமி அவர் தான் பார்த்திங்கன்னா இது வந்து ஜென்ரல் செக்ரட்டரி. அதுவே இவர் 1 ட்ரெஷரர்ன்றாங்க. இந்த ட்ரெஷரர் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா வீரசாமி ஓகேங்களா. வீரசாமி நாயுடு இவர் தான் ட்ரெஷரருங்க. ஸோ இது வந்து கரெக்டு. ரெண்டாவது ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி ஆஃப் 22 மெம்பர்ஸ் இம்ப்ளிமெண்டட் பாலிசிஸ் ஆஃப் த பார்ட்டின்றாங்க. இதுவும் கரெக்டு தான். 22 உறுப்பினர்களை கொண்ட செயற்குழு கட்சியின் கொள்கைகளை செயல்படுத்தியதுன்றாங்க. கரெக்டு தான் இது ஓகே. சார் தியாகராயர் வாஸ் த ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் அண்ட் ஆர்காட் ராமசாமி வாஸ் த ஃபர்ஸ்ட் ஜென்ரல் செக்ரட்டரின்றாங்க. இதுவும் கரெக்டு தான் ஓகேங்களா. முக்கியமான பர்சன் ஆர்காட் ராமசாமி. அந்த எக்கோ சாக்குன்னு இருக்கும், எக்கோ சாக் ஓகேங்களா. எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில் 1946 தான் அது வந்து ஃபார்மே பண்ணிருப்பாங்க. இப்போ ஜென்ரல் அந்த யூஎன்லாம் இருக்கும்ல, யுனைடெட் நேஷன்ஸ், அதில் வந்து பார்த்திங்கன்னா யூனிசெஃப், யுனெஸ்கோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான அமைப்பில் இந்த எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சிலும் ஒரு முக்கியமானது. ஐநாவை உருவாக்கியது ஓகேங்களா. 1946 அதோட ஃபஸ்ட்டு பிரசிடென்ட்டே யாருன்னா இவர் தான், ஆர்காட் ராமசாமி. நம்ம தமிழ் தான் ஓகேங்களா, முக்கியமான பர்சனு. நாலாக பார்த்தீங்கன்னா த ஜஸ்டிஸ் பார்ட்டி கண்டஸ்டட் அண்ட் வான் த ஃபர்ஸ்ட் டைம் இன் 1920 மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் எலெக்ஷன்றாங்க. இதெல்லாம் கரெக்டு தாங்க ஓகேங்களா. ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இதெல்லாம். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டு, ஆல் ஆர் கரெக்ட் ஓகேங்களா. ரைட். ஆக்சுவலி இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி இருக்குல்ல, சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த கம்பெனி ஆக்ட் வந்து இது வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருப்பாங்கன்னா இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் ஓகேவா கேட்பாங்க. இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1913. அந்த ஆக்ட் கீழே தான் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆரம்பத்தில் இந்த சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. சவுத் இந்தியன் பீப்புள்ஸ் அசோசியேஷன் அப்படி தான் ஆரம்பிச்சிருமா, அதுக்கப்புறம் சில்ஃப்னு பேர் மாற்றிட்டு அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு பேர் மாற்றிருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த சவுத் இந்தியன் பீப்புள் அசோசியேஷன் அது வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் அந்த நியூஸ் பேப்பர்லாம் இருக்கும்ல, இந்த திராவிடன், ஜஸ்டிஸு, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிஷ் பண்ணுற ஒரு ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனியை தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் பின்னாட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொலிட்டிக்கலில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டெஸ்ட் பண்ணி அவங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஃபோர்ஸாகவே இருப்பாங்க மெட்ராஸில் ஓகேங்களா. ஸோ இதுதாங்க அவங்களோட ஆக்சுவலாக இவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சிம்பிள் வந்து ஒன்று இருக்கும், அந்த இருக்கும்ல தராசு, அதுதான் பார்த்திங்கன்னா நீதி கட்சியோட சிம்பிள் ஓகேங்களா. அந்த ஈக்குவாலிட்டியை வந்து பார்த்திங்கன்னா பிரதிநிதிப்படுத்துகிற விதமாக ஓகேங்களா, அந்த தராசு தான் அவங்களோட சிம்பிள் ஓகேவா, ஜஸ்டிஸ் பார்ட்டி இது. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆல் த அபவ் ஓகேவா, ஆல் ஆர் கரெக்டு. 17வது மேட்ச் த நியூஸ் பேப்பர்ஸ் வித் தியர் எடிட்டர்ஸ்ன்றாங்க. சௌபத் காமெடி இது வந்து பார்த்திங்கன்னா ராஜராமோகன் ராய் ஓகேவா. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது பெங்கால்லேருந்து இந்த சத்தி இருக்கும்ல, அந்த சத்தியை பற்றி பேசுகிற ஜேர்னல் எதுன்னு கேட்பாங்க, சௌபத் காமெடி தான் ஓகேங்களா. பெங்காலியில் எழுதியிருப்பார்.
ராஸ்காஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி, வாய்ஸ் ஆஃப் இந்தியா, ராஸ்காஃப்டர் இதெல்லாம் எழுதுனது அவர் தான். பெங்காலி பார்த்தீங்கன்னா சுரேந்திரநாத் பானர்ஜி, ஓகேங்களா, முக்கியமான பர்சன். இவர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு கூட ஒன்று எழுதியிருப்பார், அ நேஷன் இன் மேக்கிங், ஓகேங்களா, அ நேஷன் இன் மேக்கிங். இந்த புக்கு யாருன்னா சுரேந்திரநாத் பானர்ஜி, முக்கியமான பர்சன் இவர். இவரோட ஆட்டோபயோகிராஃபி தான் அது, ஓகேங்களா. இவர் தான் ராஷ்டிரகுருன்னு சொல்லுவாங்க, டீச்சர் ஆஃப் த நேஷன், ஓகேங்களா. ராஷ்டிரகுரு, டீச்சர் ஆஃப் த நேஷன். அன்க்ரவுண்டு, ஓகேங்களா, இருங்க, முடிச்சுடப்படாத பெங்கால் அரசர் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்க்ரவுண்டு கிங் ஆஃப் பெங்கால், ஓகேங்களா. அதே அன்க்ரவுண்டு கிங் ஆஃப் மகாராஷ்டிரா யாருன்னு இருந்துச்சுன்னா ஃபெரோஸ் ஷா மேத்தா, அவர் ஒரு முக்கியமான பர்சன். வங்காள சிங்கம்லாம் சொல்லுவாங்க, சாரி மராத்திய சிங்கம்னு சொல்லுவாங்க. பாம்பே கிரானிக்கல்ன்ற ஜேர்னல்லாம் கூட எழுதியிருப்பார் அவர். சரி, ஓகே. அடுத்து மராத்தா வந்து பார்த்தீங்கன்னா திலகர், இதெல்லாம் ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 4123, ஓகேங்களா. 4123 ஆப்ஷன் சி தான் இதுக்கு வந்து ஆன்சர், ஓகேங்களா. சரி, ரைட்டுங்க. ஆக்சுவலாக இந்த சுரேந்திரநாத் பானர்ஜியை இந்தியன் பர்க்குன்னு கூட சொல்லுவாங்க. இது இந்தியாவின் உந்து சக்தி, ஓகேங்களா. ரைட். சரி, 18வது ஃபைண்ட் அவுட் த ஆட் ஆன் அவுட். ஓகே, முக்குர்த்தி இது வந்து பார்த்தீங்கன்னா நீல்கிரிஸில் இருக்குது. தொட்டபெட்டா இதுவும் நீல்கிரிஸில் இருக்குது. வந்திர இது வந்து பழனியில் இருக்குது. இது சோலைக்கரடு இருக்குல்ல, இது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் கட்ஸ்லேருந்து இருக்குது. இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை. இது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலை, ஓகேங்களா, ஈஸ்டர்ன் கட்ஸ். குறிப்பாக சொன்ன இந்த செர்வராயன் அங்கே தான் இருக்குங்களா, சோலைக்கரடு செர்வராயன். அந்த ஈஸ்டர்ன் கட்ஸில் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்டி பீக்குன்னு இது வந்து சொல்லிருப்பாங்க, ஓகேங்களா. ரைட். அதுவே இந்த வந்திரம் இருக்குல்ல, வந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா பழனியில் இருக்க ஐஎஸ்டி பீக் இது, ஓகேங்களா. பழனியில் இருக்க ஐஎஸ்டி பீக் வந்துன்னா வந்திரவு. அதுவே நீலகிரிஸில் இருக்க ஐஎஸ்டி பீக் எதுனா தொர்தபெட்டா, ஓகேங்களா. தமிழ்நாட்டில் எதாவது ஐஎஸ்டி பீக். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் இதுக்கு வந்து ஆன்சர், சோலைக்கரடு, ஓகேவா. ஸோ ஓகே, ஃபைன் த இன்கரெக்ட் பேர் 19. ஓகே, திவான் பகதூர், ராவ் சாஹிப், ராவ் பகதூர், திவான் பகதூர். ஆக்சுவலாக அப்படி தான் கொடுத்துருப்பாங்களா. ஸோ ராவ் சாஹிப் வந்து பார்த்தீங்கன்னா 1926 கொடுத்துருப்பாங்க. ராவ் சாஹிப், ராவ் பகதூர் அது வந்து 1930 கொடுத்துருப்பாங்க. திவான் பகதூர் வந்து பார்த்தீங்கன்னா 1936 கொடுத்துருப்பாங்க. இது மூணுமே தப்பு, ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் தமிழ் மியூசிக் கான்ஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 1950, 1945 கொடுத்துருக்காங்க, அதுவும் தப்பு. 1943, ஓகேங்களா. 1943 தான் பார்த்தீங்கன்னா முதல் தமிழிசை மாநாடு வந்து நடக்கும், ஓகேங்களா. ரைட். ஸோ இதில் வந்து எல்லாமே தப்புங்க. ஆப்ஷன் டி தான் இதுக்கு வந்து ஆன்சர், ஓகேங்களா. எல்லாமே தப்பு. ரைட். 20வது இன் விச் இயர் வாஸ் த ஜஸ்டிஸ் பார்ட்டி அலாங் வித் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் ரீநேம்ட் அஸ் திராவிடர் கழகம். ஓகே, நீதி கட்சி சுயமரியாதை இயக்கத்துடன் இணைந்து எந்த வருடம் திராவிட கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டதுன்றாங்க. 1944, ஓகேங்களா. அதுக்கு வந்து யார் தலைமை தாங்கியிருப்பாருன்னா பெரியார் தான் அந்த மாநாட்டுக்கு. அதுவே இந்த பெயர் மாற்றம் இந்த ரெசல்யூஷன் வந்து யார் பாஸ் பண்ணுறப்பாருன்னா அண்ணாதுரை தான் பாஸ் பண்ணுறப்பாரு, ஓகேங்களா. சேலம் மாநாட்டில் நடக்கும், கரெக்டாக. ஸோ அந்த ஆக்சுவலாக அதில் தான் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி அந்த அரசியல் வந்து போட்டிடுவாங்க, ஓகேங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா திராவிட கழகம்னு பேர் மாற்றிட்டு நம்ம வந்து இந்த அரசியல்லாம் போட்டியிட தேவையில்ல, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமூக இயக்கமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செயல்படலாம்னு சொல்லியிருப்பாங்க. அந்த தீர்மானம்லாம் கொண்டு வந்துருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1944, ஓகேங்களா. அதுதான் ஆன்சரு. ஆக்சுவலாக இதை பேஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா அந்த கருப்பு சட்டை அந்த இதெல்லாம் நடந்துருப்பாங்க. ஒரு கருப்பு சட்டை இது ஃபோர்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறோம், பிளாக் ஷர்ட் ஃபோர்ஸ்னு, ஓகேங்களா. அது எப்போ வந்து பார்த்திங்கன்னா 1945 திருச்சியில் கொண்டு வந்துருப்பாங்க பிளாக் ஷர்ட் ஃபோர்ஸு. அது வந்து அது ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருப்பு சட்டை ஃபோர்ஸ் வந்து ரெடி பண்ணலான்னு. ஆனால் அவங்க வந்து அஃபீஷியலே அப்போ வந்து அது வந்து ஆர்கனைஸ் பண்ணி பிளாக் ஷர்ட் வாலண்டியர் ஃபோர்ஸ் எப்போ ஒரு அஃபீஷியலான ஒரு ஃபோர்ஸாக வந்து அதை அறிவிச்சிருப்பாங்கன்னா மதுரையில், ஓகேங்களா, 1946, ஓகேங்களா. சரி, ரைட்டு. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 1944 ஆப்ஷன் பி தான் இதுக்கு வந்து ஆன்சர், ஓகேங்களா. 21வது சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் த எலெக்ஷன் ஹெல்ட் இன் 1920ன்றாங்க. 1920 எலெக்ஷன் அதை பற்றி கேட்டிருக்காங்க. த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் கன்சிஸ்டட் ஆஃப் 126 மெம்பர்ஸ்ன்றாங்க. இது தப்பு, ஓகேவா. மைனர் சேஞ்சு 127, ஓகேங்களா. 126 கிடையாது. அவுட் ஆஃப் 126 மெம்பர்ஸ் 98 வேர் எலெக்டட் ஃப்ரம் 61 கான்ஸ்டியூஷன்ஸ்றாங்க. இதுவும் தப்பு. 98லாம் கிடையாது, 63, ஓகேவா. 98ல் 63 பேர் வந்து எலெக்ட் ஆகிருப்பாங்க, ஓகேங்களா. கான்ஸ்டியூன்சிஸ் ஆர் டிவைடட் இன் 3 கேட்டகரிஸ்ன்றாங்க. இது கரெக்டாக தான், ஓகேங்களா. அந்த கம்யூனல் பேசிஸில் அந்த மதவாத பேசிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பிரிச்சிருப்பாங்க. அது வந்து இந்த நான் பிராமின்ஸு அப்புறம் முஸ்லீம்ஸு, கிறிஸ்டியன்ஸு, ஆங்கிலோ இந்தியன்ஸ் அந்த பேசிஸில் ஒன்று பிரிச்சிருப்பாங்க. ஸோ அது கம்யூனல் கான்ஸ்டியூன்சிஸ். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பெஷல் கான்ஸ்டியூன்சிஸ், அந்த சிறப்பு தொகுதிகள். அதெல்லாம் யாருன்னா இப்போ இந்த லேண்ட் ஹோல்டர்ஸு, அப்புறம் இந்த யூனிவர்சிட்டியில் இருக்க அந்த ப்ரொஃபஸர்ஸு, அப்புறம் அவங்களாம் வந்து ஒரு ட்ரேடர்ஸ், அவங்களுக்குலாம் ஒரு தனி தொகுதி இருக்கும். அப்புறம் மூணாவது பார்த்திங்கன்னா நாமினேட்டட், அது வந்து யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா இவங்க டிப்ரெஸ்ட் கிளாஸஸ், அவங்களுக்குலாம் வந்து ஒரு தொகுதி ஒன்று இருக்கும். ஸோ இதுமாதிரி 3 தொகுதியாக பிரிச்சிருப்பாங்க, 3 கேட்டகரியாக, ஓகேங்களா.
1920 எலெக்ஷனில். ஸோ ஆப்ஷன் சி வந்து இது கரெக்ட். டி வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் நாமினேட்டட் மெம்பர்ஸ் த டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த கவுன்சில் வாஸ் 136ன்றாங்க. இது தப்புங்க ஆக்சுவலாக. ஓகேவா, இதுதான் தப்பு. சரி ரைட், இதுக்கு வந்து ஆப்ஷன் சி தான் இதுக்கு வந்து ஆன்சர். ஓகேங்களா, ரைட்டுங்க. 22 விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் த தென்பண்ணியார் ஆர் கரெக்ட்ன்றாங்க. தென்பண்ணியார் அதில் வந்து எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. இட் ஒரிஜினல்ஸ் ஃப்ரம் த ஈஸ்டர்ன் ஸ்லோப்ஸ் ஆஃப் த நந்திதுர்கா ஹில்ஸ் இன் ஈஸ்டர்ன் கர்நாடகான்றாங்க. கரெக்ட் தான். ஓகேங்களா, அங்கேருந்து அது வந்து ஃபார்ம் ஆகுது. இட்ஸ் பிளேஸ் இன் டூ பிரான்ச்சஸ் கடிலம் அண்ட் பொன்னையார் நியர் திருக்கோயிலூர் டேம்ன்றாங்க. இதுவும் கரெக்ட் தான். ஓகேங்களா, கடிலம் மற்றும் பொன்னையாறு என 2 கிளைகளாக திருக்கோயிலூர் அணைக்கட்டிற்கு அருகில் பிரிகிறதுன்றாங்க. கரெக்டு. த பெண்ணையார் இஸ் கன்சிடர்ட் அஸ் த சாக்ரட் ரிவர் பை இந்துஸ்ன்றாங்க. இதுவும் கரெக்ட் தான். ஓகேங்களா, பெண்ணையாறு இந்து சமய மக்களால் புனித நதியாக கருதப்படுகிறது. கரெக்டு. இட்ஸ் ட்ரிபியூட்டரிஸ் ஆர் சின்னார், மார்க்கண்ட நதி, வணியார் அண்ட் பம்பார்ன்றாங்க. இது எல்லாமே கரெக்ட். ஓகேங்களா, இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு வந்து ஆன்சர். ஆல் ஆர் கரெக்ட். ஓகேங்களா, முக்கியமானது. ஆக்சுவலாக இதுதான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே 2வது பெரிய நதிங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து காவேரி, 2வது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேங்களா, தென்பண்ணியாறு. இது வந்து கடலூர் தான் முடியும். ஓகேங்களா, சரி ரைட். ஆக்சுவலாக தென்பண்ணியாருக்கு வந்து ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டிருப்பாங்க. தென்பண்ணியார் அக்ரிமெண்ட் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1892. ஓகேங்களா, இதுவும் முக்கியமான தென்பண்ணியார் அக்ரிமெண்ட். ரைட்டுங்க. ஆக்சுவலாக இந்த இதிலே வந்து பார்த்தீங்கன்னா 2 பிரியும். நார்தன் பெண்ணார்னு ஒன்று இருக்கும். அது நார்தன் பெண்ணார் பார்த்தீங்கன்னா உத்தர பினாகினின்னு சொல்லுவாங்க. அதுவே சதன் பெண்ணார், அதுதான் தென்பண்ணியார்னு சொல்லுவோம் நம்ம. சதன் பெண்ணார் தான். ஓகேங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா தட்சிண பினாகினின்னு சொல்லுவாங்க. 2 பிரியுது அதெல்லாம். ஓகேங்களா, சரி ரைட்டுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 23வது சூஸ் த கரெக்டர். ஓகேங்களா, சௌபத் காமெடி இது வந்து பெங்காலின்றாங்க. கரெக்டு. ராஜா ராமோன்றது தான் எழுதியிருப்பார். அந்த சத்தி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அகைன்ஸ்டாக எழுதியிருப்பார். மிராட்டுல் அக்பர் பார்த்தீங்கன்னா பர்ஷியன். இதுவும் கரெக்டு. ரிஃபார்ம் மூமெண்ட் சீர்திருத்த இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா டியோபண்ட்ன்றாங்க. இது தப்பு. ஓகேங்களா, சீர்திருத்தம் கிடையாது, மீட்பு இயக்கம் தான், அது ரிவைவல் தான். ஓகேங்களா, அதே ரிஃபார்ம் மூமெண்ட் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அலிகர் மூமெண்ட். அந்த இஸ்லாம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது வெஸ்டர்ன் எஜுகேஷன் வந்து பரப்புறது, அப்புறம் அந்த புர்தாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அகென்ஸ்டாக இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அலிகர் மூமெண்ட் தான் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 1 and 2 மட்டும்தான். ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு வந்து ஆன்சர். ஓகேங்களா, ரைட். 24வது விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்கனைசேஷன்ஸ் வாஸ் ஃபவுண்டட் பை எம்சி ராஜா. எம்சி ராஜா வந்து எந்த ஆர்கனைசேஷன் ஃபவுண்ட் பண்ணுறாருன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சி தான் இதுக்கு வந்து ஆன்சர். ஓகேவா, 1928 வந்து பார்த்தீங்கன்னா அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் வந்து ஆரம்பிச்சிருப்பார். ஓகேங்களா, இவர் எழுதின புக் தான் அப்ரஸ்டு இந்துஸ். ஓகே, தி அப்ரஸ்டு இந்துஸ். அது எழுதின யாருன்னா எம்சி ராஜா தான். ஓகேங்களா, முக்கியமான பர்சன் இவர். ரைட். ஆக்சுவலி இந்த 2025ல் 2026ங்க. ஓகேங்களா, 2026ல் டிஎன் பீட் எக்ஸ்போன்னு நடந்திருக்கும். ஓகேங்களா, டிஎன் பீட் எக்ஸ்போ 2026ல். அதோட பீட்டோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பிஸ்னஸ் எம்பவர்மெண்ட் அண்ட் ஏஷியன் ட்ரேட். ஓகேங்களா, தமிழ்நாடு பிஸ்னஸ், பி ஃபார் பிஸ்னஸ், இ வந்து பார்த்தீங்கன்னா எம்பவர்மெண்ட், ஏடி வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் ஏஷியன் ட்ரேட். ஓகேங்களா, ஸோ அதுதான் டிஎன் பீட், தமிழ்நாடு பிஸ்னஸ் எம்பவர்மெண்ட் அண்ட் ஏஷியன் ட்ரேட் எக்ஸ்போ. இது வந்து கண்டக்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா டாட்கோ. ஓகேங்களா, THDCO. டாட்கோ யாருன்னா தமிழ்நாடு ஆதிரவர் ஆபிடேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஓகேங்களா, 1974 வந்து ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. அவங்க தான் இந்த எக்ஸ்போ வந்து கண்டக்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா, இந்த SC/STஸ்லாம் இருக்காங்களா, அவங்களோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா இது வந்து கொண்டு வந்துருப்பாங்க டிஎன் பீட் எக்ஸ்போ. ஓகேங்களா, ஸோ 1926ல் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பண்ணிருப்பாங்க. சரி, ஓகே. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் இதுக்கு வந்து ஆன்சரு. 25வது இன் விச் இயர் வாஸ் ஸ்லேவரி அபாலிஷ்ட் இன் பிரிட்டிஷ் இந்தியான்னு கேட்குறாங்க. 1943. ஓகேங்களா, அந்த லார்ட் எலன்பெரோன்னு ஒருத்தர் இருப்பார். லார்ட் எலன்பெரோ அவர் தான் இது வந்து ஒழிச்சிருப்பார். ஓகேங்களா, 1843ல். ஓகேங்களா, இந்த சட்டம் வந்து அப்போ தான் வந்திருக்கும், அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரி ஆக்ட். ஓகேங்களா, 1843. 26 who was the first person from the depressed classes to be elected to the legislative council of Madras presidencyன்றாங்க. எம்சி ராஜா தான், நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா, எம்சி ராஜா இதுக்கு வந்து ஆன்சரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா 1920லேருந்து 26 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெட்ராஸில் வந்து எம்எல்ஏவாக இருப்பார், எம்எல்சியா. ஓகேங்களா, அதுக்கப்புறம் 1926லேருந்து 1936 வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்க அங்கே இருக்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து மெம்பராக இருப்பார். ஓகேங்களா, முக்கியமான பர்சன். சரி, ரைட். ஆக்சுவலாக இந்த வரதராஜன் நாயுடு இருக்கார்ல ஆப்ஷன் டியில், இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஜேர்னல் வந்து ஆரம்பிச்சிருப்பாருங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா த இந்தியன் எக்ஸ்பிரஸ். இப்போ நம்ம படிக்கிறோம்ல யூபிஎஸ்சி எக்ஸ்பிரஸ்லாம் படிப்பாங்க எல்லாருமே, இந்த ஹிந்து படிப்பாங்க, இந்தியன் எக்ஸ்பிரஸ்லாம் படிப்பாங்க. ஸோ த இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து ஆரம்பித்தது யாருன்னா இவர் தான், வரதராஜன் நாயுடு. 1932ல் ஆரம்பிச்சிருப்பார். ஓகேங்களா,
அதுவே இன்னொரு ஜேர்னல் ஒன்று ஆரம்பிச்சிருப்பார், தமிழ்நாடு. இந்த தமிழ்நாடு மேகசின் ஆரம்பிச்சது தான் இவர் தான், ஓகேங்களா. ரைட். அப்புறம் இந்த டிஎம் நாயர், இவர் ஒரு முக்கியமான பர்சன். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ இருக்கும்ல, அந்த இவரெலாம் பிடி தியாகரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பாஸ் பண்ணிருப்பார் டிசம்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 1916 கரெக்டாக. ஆக்சுவலாக அந்த நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ வந்து பார்த்தீங்கன்னா தயாரித்தது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான், டிராஃப்ட் பண்ணது டிஎம் நாயர் தான், ஓகேங்களா. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேக்ட்ரி கமிஷன் ஒன்று இருக்கும் 1908, ஓகேங்களா. லேபர் கமிஷன் சொல்லலாம், இல்லை ஃபேக்ட்ரி கமிஷன், ஓகேங்களா. 1908 ஃபேக்ட்ரி கமிஷன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒரே ஒரு இந்தியன் மெம்பர் வந்து இவர் மட்டும்தான். ஃபுல்லாக வெள்ளைக்காரங்க இருப்பாங்க, அதில் இருக்க ஒரே இந்திய மெம்பர் இவர் மட்டும்தான், ஓகேங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மினிட் ஆஃப் டெசன்ட்னு ஒரு இது கூட ஒன்று எழுதியிருப்பார், ஒன்று பப்ளிஷ் பண்ணிருப்பார். மினிட் ஆஃப் டெசன்ட், ஓகேங்களா, DISSENT, ஓகேங்களா. இதுலேருந்து அந்த தொழிலாளர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் தான் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் சொல்லிருப்பார், ஓகேங்களா. சரி, ரைட்டுங்க. ஸோ இதுக்கு வந்து ஆக்சுவலாக ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் இதுக்கு வந்து ஆன்சர், ஓகேவா. ஸோ 27வது, இன் விச் constituency was the highest voter turnout 52% recorded in the first general election to the Madras Legislative Council கேட்குறாங்க. மயிலாப்பூர் தான், ஓகேவா. சென்னையில் இருக்குது மயிலாப்பூரில். அங்கே தான் பார்த்தீங்கன்னா அதிக இது 52% பார்த்தீங்கன்னா ஓட்டர்ஸ் டர்ன் இருந்து இருக்கும், ஓகேங்களா. தமிழ்நாட்டில் நம்ம பார்த்துருப்போம் மெட்ராஸ் லெவலில் 24.9% தான், ஓகேங்களா. மொத்தமாக அவ்வளோதான் வந்திருக்கும். ஆக்சுவலாக ஏற்கனவே ஓட்டு போடுறது வந்து பார்த்தீங்கன்னா வெறுமனே அந்த லேண்ட் ஹோல்டர்ஸ் மட்டும் தான் ஓட்டே போட முடியும், ஓகேங்களா. மெட்ராஸோட பாப்புலேஷனில் வெறுமனே 3% மட்டும்தான் ஓட்டே இருந்துச்சு அங்கே, ஓகேங்களா. அந்த 3%லேயே வந்து பார்த்தீங்கன்னா 24% தான் போட்டிருக்காங்க, ஓகேங்களா. அவ்வளோ கம்மியாக தான் போட்டிருக்காங்க. ஸோ இந்த 3% 24, அப்போ தமிழ்நாட்டு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா 0.7% தாங்க போட்டிருக்காங்க மெட்ராஸில் அந்த எலெக்ஷனில். ஒட்டுமொத்த பாப்புலேஷன் 0.7% தான் வந்து போட்டிருக்காங்க ஓட்டே. ஸோ அவ்வளோ கம்மியாக இருந்திருக்கு. அதில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட்டே ஃபார்ம் ஆகிடுச்சு, ஓகேங்களா. சரி, ரைட். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் இதுக்கு வந்து ஆன்சர், ஓகேங்களா. 28, ஹூ வாஸ் த மிலிட்ரி கமாண்டர் ஹூ ஃபாட் த வேலூர் மியூட்டினி அண்டர் கண்ட்ரோல்றாங்க, ஈஸி கில்லஸ்பி, ஓகேங்களா. சாரி, கில்லஸ்பி. ஆப்ஷன் பி தான் இதுக்கு வந்து ஆன்சர், ஓகேங்களா. அதுவே அந்த இதெல்லாம் அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். இந்த ஜூலை 10 வந்து வந்திருக்கும். ஜூலை 10 வந்து இந்த ரிவால்ட் வந்து நடந்திருக்கும் 1806. அந்த கேப் வந்து டிசைன் பண்ணது யாருன்னா அக்னியூ. அதை இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னு இருந்துச்சுன்னா சார் ஜான் கரடாக், ஓகேங்களா. அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பார். ஆக்சுவலாக இதில் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபேக்ட் என்னென்ன பார்க்கலான்னு வந்து பார்த்தீங்கன்னா கர்னல் ஃபோர்ப்ஸ்னு ஒருத்தர் இருப்பார், ஃபோர்ப்ஸ், ஓகேங்களா. கர்னல் ஃபோர்ப்ஸு இவர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா முஸ்டஃபா பெக்னு ஒருத்தர் இருப்பாருங்க, முஸ்டஃபா பெக், ஓகேங்களா. இவர் வந்து அந்த இதில் அந்த ஆர்மியில் தான் இருப்பார், ஓகேங்களா, பிரிட்டிஷோட ஆர்மியில். அதில் வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு முன்னாடியே அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருவார் இந்த கர்னல் ஃபோர்ப்ஸ்க்கு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஜூலை 10 தான் பார்த்தீங்கன்னா அந்த கழகம் வந்து வெடிக்குது, ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி ஜூன் மாதத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருவார். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சதி திட்டம் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வேலூர் இது கோட்டையை வந்து பார்த்தீங்கன்னா முற்றுகையிட்டு இங்கே இருக்க எல்லாரையும் கொல்றதுக்கு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்போயே ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருவார் முஸ்டஃபா பெக். ஜூன் மாதமே, ஓகேங்களா, ஒரு மாதம் முன்னாடியே கொடுத்துருவார். ஆனால் கர்னல் ஃபோர்ப்ஸ் என்ன பண்ணுவார்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபால்ஸான ரூமர் தான் இவன் பரப்புறான்னு சொல்லிட்டு இவனை ஜெயிலெலாம் போட்டுருவார், இம்ப்ரெஷன்லாம் பண்ணுறாரு, ஓகேங்களா. அது வந்து இதை அலட்சியப்படுத்திடுவார் இவர், இந்த கர்னல் ஃபோர்ப்ஸ். ஆனால் அவர் சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் இந்த வேலூர் புரட்சி வந்து வெடிச்சிடும், ஓகேங்களா. யார் வந்து அது முக்கியமான மாஸ்டர் மைண்ட் இருப்பாங்கன்னா ஷேக் ஜமேதார் காசிம்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஷேக் கதாம், ஷேக் ஹமீத், இவங்க தான் பார்த்தீங்கன்னா முக்கியமான மாஸ்டர் மைண்டாக இருப்பாங்க அந்த இதில், ஓகேங்களா. இவர் முன்னாடியே அந்த இதெல்லாம் சொல்கிறார், இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருவார். ஸோ என்ன தான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் இவர் வந்து இம்ப்ரெஷன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ரிலீஸ் பண்ணி இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7000 பக்கோடா வந்து கொடுப்பாங்க, ஓகேங்களா. 7000 பக்கோடா இவரோட லாயல்ட்டியை பாராட்டி, ஓகேங்களா. சரி, ஓகே, அதுதாங்க இதில் டிஃப்ரெண்ட்டானது, ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் இதுக்கு வந்து ஆன்சர், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு விக்டிம் யாருன்னா கர்னல் ஃபாங்கோட், அவர் தான் முதல்ல சுட்டுத்துக்குள் இருப்பாங்க, ஓகேங்களா, வேலூர் கழகத்தில். சரி, ரைட்டுங்க. 29, அசேஷன் அண்ட் ரீசன். சிவகிரி ஃபோர்ட் வாஸ் சேஃப் ஃபார் அட்டாக் அண்ட் டிஃபென்ஸ் ஆப்ரேஷன்ஸ்ன்றாங்க, கரெக்டு. ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இட் வாஸ் லொக்கேட்டட் அட் த ஃபூட்டில்ஸ் ஆஃப் ஈஸ்டர்ன் கட்ஸ் வித் ஸ்ட்ராங் ஃபெசிலிட்டேஷன்றாங்க. ஈஸ்டர்ன் கட்ஸ் கிடையாது, வெஸ்டர்ன் கட்ஸ், ஓகேங்களா. அங்கே தான் இருக்கும். அந்த கோட்டையில் அவ்வளோ சீக்கிரம் நுழையவே முடியாது, ஓகேங்களா. ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான லொக்கேஷன் அது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கட்டபொம்மன் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணுவார். அவர் வந்து எப்படியா கன்வின்ஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரிட்டிஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அகேன்ஸ்டாக சண்டை போடணும்னு. ஆக்சுவலாக இந்த சிவகிரி வந்து பார்த்தீங்கன்னா தென்காசியில் இருக்குது, அந்த மேற்கு தொடர்ச்சி மலை, ஓகேங்களா, அங்கே தான் இருக்கும். அதில் வந்து அவ்வளோ சீக்கிரம் நுழைய முடியாதுங்க, அதுதான். ஸோ கட்டபொம்மன் வந்து ஒரு கட்டத்தில் நல்லா காம்ப்ரமைஸ்லாம் பேசி பார்த்துட்டு அதுல வந்து ஒத்தே வர மாட்டாங்க சிவகிரி பாளையக்காரர்லாம். அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்க்கு தான் லாயலாக இருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டபொம்மன் வந்து அவங்களுக்கு அகேன்ஸ்டாக சண்டே போட போயிடுவார். அப்போ தான் பார்த்தீங்கன்னா சிவகிரிக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்துடுவாங்க பிரிட்டிஷ், ஓகேங்களா. ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா அந்த போராட்டமே முடியும், ஃபஸ்ட்டு பாளையக்காரர் ரிவால்ட்டு, ஓகேங்களா, ரிவால்ட்டு. ஸோ இதுதான் பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி, ஓகேங்களா. ஸோ இதில் ரீசன் வந்து தப்பு ஈஸ்டர்ன் கொடுத்துருவாங்க, தப்பு வெஸ்டர்ன் இது, ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு வந்து ஆன்சர்,
ஓகேங்களா. சரி ரைட். 30வது சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் டிபி மெக்கலாயின்றாங்க. இ ஃப்ரேம்டு த இங்கிலீஷ் எஜுகேஷன் சிஸ்டம் இன்ட்ரடியூஸ்ட் இன் இந்தியான்றாங்க. கரெக்டு. இ சர்வ்ட் அஸ் த ஃபர்ஸ்ட் லா மெம்பர் ஆஃப் கவர்னர் ஜெனரல்ஸ் கவுன்சில் ஃப்ரம் 1934 to 1938. இதுவும் கரெக்டு. இன் 1935 இ பப்ளிஷ்டு மினிட் ஆன் இந்தியன் எஜுகேஷன்றாங்க. இதுவும் கரெக்ட். ஓகேங்களா. இதில் எல்லாமே கரெக்டு. ஆல் ஆர் கரெக்ட். ஓகேங்களா. ஆப்ஷன் சி தான் இதுக்கு வந்து, ஆப்ஷன் டி வந்து இதுக்கு வந்து ஆன்சர். ஓகேவா. 31வது ஹூ இனிஷியேட்டட் மாஸ் செலிப்ரேஷன் ஆஃப் ரக்ஷா பந்தன் டியூரிங் த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால்றாங்க. ரவீந்திரநாத் தாகூர். ஓகேங்களா. அந்த கங்கை நதியெலாம் வந்து பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு ஆக்சுவலாக இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் வந்து நடந்திருக்கும். அந்த இது அது எப்போ அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்கன்னா ஜூலை 19 அப்போ அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. அஃபீஷியலாக எப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அமல்படுத்துவாங்கன்னா அக்டோபர் 16. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் எதிர்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கங்கை நதியிலேருந்து பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு இந்த ரக்ஷா பந்தன் ஃபெஸ்டிவல்லாம் பார்த்திங்கன்னா கொண்டாடுவாங்க. இது வந்து இனிஷியேட் பண்ணது யாருன்னா இவர் ரவீந்திரநாத் தாகூர். ஓகேங்களா. ரைட். சரி ஓகே. ஆக்சுவலி இவருக்குலாம் நிறைய பேர்லாம் இருக்குங்க. குருதேவ் சொல்லுவாங்க, கவி குருன்னு சொல்லுவாங்க, பிஸ்வ கவின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இவர் தான் பார்த்திங்கன்னா இந்த ஆத்ம சக்தின்ற கான்செப்ட் வந்து ப்ரமோட் பண்ணிருப்பார். என்னோட பார்த்திங்கன்னா இந்த ஸ்வதேசி எஜுகேஷன் இருக்கும்ல, உள்நாட்டில் வந்து அந்த இது நம்ம இந்திய கல்வி முறை. ஓகேங்களா. அது அப்புறம் இந்த வில்லேஜ் லெவலில் பார்த்திங்கன்னா அங்கே இருக்க ப்ராடக்ட்ஸ் வந்து ஊக்குவிக்கிறது. இதுதான் பார்த்திங்கன்னா ஆத்மசக்தி. ஓகேங்களா. இதை ப்ரமோட் பண்ணது யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர். ஓகேவா. ரைட். சார் 32வது சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ன்றாங்க. டிமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வுட் பி ப்ரொவைடட் டு பார்ட்டிசிபேட் இந்த கவர்மெண்ட்ன்றாங்க. கரெக்டு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் இந்தியன் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் ஷுட் பி இன்க்ளூடட் இந்த கவர்மெண்ட்ன்றாங்க. இதுவும் கரெக்ட். இந்தியன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டில் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இதுவும் கரெக்டு. த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வாஸ் ஃபவுண்டட் ஆன் December 28, 1886 பாம்பேன்றாங்க. தப்பு. 1885. ஓகேங்களா. 1885 பாம்பேல தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. த ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் வாஸ் ஏஓயூம்ன்றாங்க. இதுவும் தப்பு. ஓகேவா. ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் யாருன்னா WC பானர்ஜி. நம்ம படிச்சிருப்போம். ஆக்சுவலாக இந்த ஏஓஎம் வந்து செக்ரட்டரியாக இருப்பார். ஃபர்ஸ்ட் ஜென்ரல் செக்ரட்டரி ஆஃப் காங்கிரஸ் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் ஏஓஎம். ஓகேங்களா. ஜென்ரல் செக்ரட்டரி. ஆக்சுவலி இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெர்மிட் ஆஃப் ஷிம்லான்னு சொல்லுவாங்க. ஹெர்மிட் ஆஃப் ஷிம்லான்னு அந்த ஷிம்லாவில் இருக்க ஒரு துறவின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதுதான் ஹெர்மிட்டு. ஸோ அது சொல்கிறது யாருன்னா இவர் தான் சொல்லுவாங்க ஏஓஎம். ஓகேங்களா. சரி ரைட். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1 and 2 தான் கரெக்ட். ஆப்ஷன் ஏ தாங்க இதுக்கு வந்து ஆன்சர். ஓகேவா. ஆப்ஷன் ஏ இதுக்கு வந்து ஆன்சரு. ரைட்டுங்க. 33வது ஹூ வாஸ் த கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி டியூரிங் த வேலூர் மியூட்டினி 1806ன்றாங்க. பென்டிங் தான் ஆன்சர் இது. ஓகேங்களா. அவரை ரீப்ளேஸ் பண்ணி தான் கடைசியில் ஜார்ஜ் பாலோவர் வந்து வருவார். பென்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒழுங்காக கையாண்டிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் ரிமூவ் பண்ணிட்டு அவரை ரீப்ளேஸ் பண்ணுற விதமாக ஜார்ஜ் பார்லோ வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. அது வந்து போராட்டம் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெட்டாலியன் ஃபஸ்ட்டு ரெஜிமெண்ட், அதுக்கப்புறம் செகண்ட் பெட்டாலியன் 23rd ரெஜிமெண்ட். ஓகேங்களா. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம் பண்ணிருப்பாங்க. ஃபஸ்ட்டு பெட்டாலியன் ஃபஸ்ட்டு ரெஜிமெண்ட்டு, செகண்ட் பெட்டாலியன் 23rd ரெஜிமெண்ட். ஓகேங்களா. இவங்க தான் போராட்டம் பண்ணது. சரி ஓகே. 34 வேர் வாஸ் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் செஷன் ஹெல்ட் இன் 1917 கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1917 இங்கே கேல்கட்டாவில் நடந்திருக்கும். ஆனி பெசன்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் எல்லாம் இருப்பாங்க. ஓகேங்களா. அதே ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சரோஜினி நாயுடு. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் உமன் வந்து ஆனி பெசன்ட். அவங்க கேல்கட்டாவில் தான் பார்த்தீங்கன்னா செஷனோட பிரசிடெண்ட்டாக இருப்பாங்க. ஓகேவா. 35வது விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் சரி கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு ரேங்க்ஸ் 12th பொசிஷன் இன் பாப்புலேஷன் டென்சிட்டி இன் இந்தியான்றாங்க. ஓகேங்களா. ஆக்சுவலாக தப்பு இது. பாப்புலேஷன் டென்சிட்டி, இந்த டென்சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வந்து 11th தமிழ்நாடு. அதே 12th வந்து எதில் வந்து பார்த்திங்கன்னா பாப்புலேஷனில். ஓகேவா. ஒட்டுமொத்த பாப்புலேஷனில் பாப்புலேஷன் டென்சிட்டி நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குது 555. ஓகேங்களா. ஸோ அதில் அந்த பாப்புலேஷன் டென்சிட்டியில் பார்க்கும்போது நம்ம வந்து 11th, அதுவே பாப்புலேஷன்லேருந்து பார்க்கும்போது நம்ம வந்து 12th. ஓகேங்களா. ரைட். நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் ஹஸ் த லோவஸ்ட் பாப்புலேஷன் டென்சிட்டி இன் தமிழ்நாடுன்றாங்க. கரெக்ட் தான். ஓகேங்களா. ஆக்சுவலாக இந்த 2000லேருந்து 2011 ஓகேங்களா, இந்த இடைப்பட்ட டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்சஸ்லாம் எடுத்திருப்பாங்களே, அதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து இந்த பாப்புலேஷன் வந்து வளர்ந்துருக்கும். ஆனால் ஒரே ஒரு இது மட்டும் தான் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் பாப்புலேஷன் நடந்திருக்கும். அது வந்து எங்கே வந்து பார்த்திங்கன்னா நீலகிரிஸில். ஓகேங்களா. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் க்ரோத்து -0.5% குறைஞ்சிருப்பாங்க பாப்புலேஷன். ஓகேங்களா. சரி ஓகே. செக்ஸ் ரேஷியோ டினோட்ஸ் த நம்பர் ஆஃப் மேல்ஸ் per 1000 ஃபீமேல்ன்றாங்க. இதெல்லாம் தப்பு. ஃபீமேல் per 1000 மேல்ஸ். ஓகேவா. ஸோ தப்பு. நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் ஹஸ் த ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ இன் தமிழ்நாடுன்றாங்க. இது கரெக்ட். ஓகேவா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எது கரெக்டுன்னு கேட்டுறாங்க. 2 and 4 தாங்க கரெக்டு. ஆப்ஷன் சி தான் இந்த ஆன்சர். ஓகேவா. 36 காதர் பார்ட்டி. இது வந்து 1913 வந்து ஃபார்ம் பண்ணிருப்பாங்க லாலா ஹர்தயால். ஓகேங்களா. அந்த யுகந்தர் ஆசிரம்னு ஒன்று இருக்கும் சான் ஃப்ரான்சிஸ்கோவில், அங்கே தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. நியூ இந்தியா எப்போன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் ஜேர்னல். ஓகேங்களா. 1915. ஆக்சுவலாக இது 1914 வரணும். 1914. ஓகேங்களா. நியூ இந்தியா. காமன் வீல் ஒன்று இருக்கும். காமன் வீல்
இது வந்து 1915 ஓகேவா. சரி ரைட்டு. ஹோம் ரூல் மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1916. மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ் வந்து 1909 ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆக்சுவலாக இந்த இதில் 1914 வரணும், 1915 கொடுத்துருவாங்க. ஸோ இது தப்பு ஓகேவா. சரி ஓகே. இதில் வந்து பார்த்தோம்னா ஆன்சர் வந்து 2 4 வரணும். ஆப்ஷன் வந்துன்னா ஆப்ஷன் ஏழு தான் இருக்குது இது ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு வந்து ஆன்சர் ஓகேங்களா. 37வது, வேர் வாஸ் த ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி எல்டுன்றாங்க. கோயம்புத்தூர் ஓகேவா. 1916 வந்து நடக்கும் ஓகேங்களா கோயம்புத்தூரில். இவர் தான் தலைமையேற்றிருப்பார். யாருன்னா பனகல் ராஜா ராமராயன் இங்கே இருக்குங்களா, அவர் தான் பார்த்தீங்கன்னா தலைமை தாங்கியிருப்பார் ஓகேவா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இதுக்கு ஆன்சர் கோயம்புத்தூர். இன் விச் இயர் வாஸ் த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கிரியேட்டட் இன் தமிழ்நாடு பை த பனகல் மினிஸ்ட்ரின்னு கேட்குறாங்க. 1924 ஓகேங்களா. அந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டுன்னு சொல்லுவாங்களே 1924 அப்போ தான் க்ரியேட் பண்ணிருப்பாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1929 கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் அது எப்போ டிஎன்பிசின்னு பேர் மாற்றம் பண்ணுவாங்கன்னா 1970 கலைஞர் தான் பண்ணிருப்பார் ஓகேவா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சிங்க இதுக்கு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் ஆனி பெசன்ட் இஸ் இன்கரெக்ட்னு கேட்டுருவாங்க. எது இன்கரெக்ட்? இன் 1914 ஷி பப்ளிஷ் த புக் காமன்வெல்றாங்க தப்பு. 1914 வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியூ இந்தியா புக்கு இது ஜேர்னல் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 1915 தான் வந்து பார்த்தீங்கன்னா காமன்வெல் ஓகேவா. இன் 1915 ஷி பப்ளிஷ் த வீக்லி ஹவு இந்தியா ராட் ஃபார் ஃப்ரீடம்ன்றாங்க. இது வீக்லி கிடையாது, இது வந்து ஒரு புக்கு ஓகேவா. ஸோ இதுவும் தப்பு. அந்த இயர்லாம் கரெக்ட். 1915 தான் அந்த புக் வந்து பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க ஓகேவா. ஷி கேம் டு இந்தியா இன் 1893 ஆஸ் அ மெம்பர் ஆஃப் தியோசாபிக்கல் சொசைட்டின்றாங்க. கரெக்ட் தான். 1893 இந்தியா வந்திருப்பாங்க. இவங்க எப்போ தியோசாபிக்கல் சொசைட்டி வந்து ஜாயின் பண்ணிருப்பாங்கன்னா 1889 ஜாயின் பண்ணதப்போ. அதுவே எப்போ இந்தியா வந்திருப்பாங்கன்னா 1893. அதுவே எப்போ பிரசிடென்ட் ஆயிருப்பாங்கன்னா 1907 ஓகேவா. 1907 தான் அவங்க வந்து பிரசிடென்ட் ஆயிருப்பாங்க தியோசாபிக்கல் சொசைட்டி ஓகேவா. ஆத்தர் ஆஃப் த புக் இந்தியன் அண்டர்ஸ்ட்ன்றாங்க. இது தப்பு. இந்தியன் அண்டர்ஸ்ட் அந்த புக்கு யாரும் எழுதியிருப்பாங்கன்னா வேலண்டைன் சிரோல் ஓகேங்களா, அவர் தான் எழுதியிருப்பார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து திலகர் மென்ஷன் பண்ணிருப்பார், ஃபாதர் ஆஃப் இந்தியன் அண்டர்ஸ்ட்னு ஓகேவா. திலகர் ஃபாதர் ஆஃப் இந்தியன் அண்டர்ஸ்ட். சரி ஓகே. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 4 தப்பு. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தாங்க இதுக்கு வந்து ஆன்சர் ஓகேவா. சரி ஓகே. ஆக்சுவலாக இந்த ஆனி பெசன்ட் வந்து நம்ம பார்த்துருப்போம்ல, இந்த இது நியூ இந்தியான்ற ஜேர்னல் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற ஜேர்னல் தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்ராஸ் ஸ்டாண்டர்டுன்னு ஒரு ஜேர்னல் இருக்கும், மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் ஓகேவா. இந்த ஜேர்னல் ஆரம்பிச்சது யாருன்னா கேகே பிள்ளை. மெட்ராஸ் ஸ்டாண்டர்டு அது ஆரம்பிச்சது யாருன்னா கேகே பிள்ளை. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வாங்கிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா நியூ இந்தியன் பேர் மாற்றம் பண்ணிருப்பாங்க. இதுதான் எல்லாருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபேக்ட் ஓகேங்களா. நியூ இந்தியன் பேர் மாற்றம் பண்ணிருப்பாங்க இந்த மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஓகேங்களா. ஆக்சுவலாக நிறைய ஜேர்னல் இருக்குது. மெட்ராஸ் மெயில்னு ஒரு ஜேர்னல் இருக்குது. அது யார் எழுதியிருப்பாருன்னா சார்லஸ் லாப்சன் ஓகேங்களா. மெட்ராஸ் மெயில் வந்து சார்லஸ் லாப்சன். அதே மெட்ராஸ் கொரியர் இது எழுதுறது யாருன்னா ரிச்சர்ட் ஜான்சன் ஓகேங்களா. ரிச்சர்ட் ஜான்சன் இவர் தாங்க எழுதியிருப்பாங்க. ஸோ இதுதான் இதில் இருக்க எக்ஸ்ட்ரா ஃபேக்ட்டு ஓகேங்களா. சரி ரைட்டுங்க. அடுத்து இதுக்கு வந்து ஆப்ஷன் டி தான் இதுக்கு வந்து ஆன்சர். 40வது, சூஸ் த கரெக்ட் பேர்ஸு. சிவசுப்ரமணியனார் வந்து சங்ககிரி ஃபோர்ட்டுன்றாங்க. ஆக்சுவலாக அந்த தூக்கிலிடப்பட்டதெல்லாம் சொல்கிறாங்க தப்பு. நாகலாபுரம் ஓகேங்களா. தீரன் சின்னமலை தான் வந்து பார்த்திங்கன்னா சங்ககிரி. சிவசுப்ரமணியம் வந்து நாகலாபுரம். கட்டபொம்மன் வந்து பார்த்திங்கன்னா கயத்தாறு. மருது பிரதேஷ் வந்து திருப்பட்டூர். இதுதாங்க கரெக்டு. 3 மட்டும்தான் கரெக்டு. இதில் வந்து எது கரெக்ட், எத்தனை பேர் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு வந்து ஆன்சர் ஓகேங்களா. ஆக்சுவலாக சிவசுப்ரமணியனார் தான் ஃபஸ்ட்டு தூக்கில் போட்டிருப்பாங்க. எப்படின்னா செப்டம்பர் 13 ஓகேவா. செப்டம்பர் 13 1799 ஃபஸ்ட்டு இவர். ரெண்டாவது கட்டபொம்மன் அக்டோபர் 16 1799 ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்கள மருது பிரதேசம் போட்டிருப்பாங்க. இவங்க வந்து அக்டோபர் 24 1801 ஓகேவா. 1801. அதுக்கப்புறம் கடைசியாக போடப்பட்டது யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா இவங்க அந்த ஊமத்துறை செவத்தையா அவங்க வந்து போட்டிருப்பாங்க ஓகேங்களா. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நவம்பரில் வருவாங்க. நவம்பர் 14 1801 ஊமத்துறை செவத்தையா ஓகேங்களா. அப்புறம் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தீரன் சின்னமலை அவர் வந்து பார்த்திங்கன்னா 1805 வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து தூக்கில் போடுவாங்க ஓகேங்களா. சரி ரைட். 41 கன்சிடர் த ஃபாலோயிங் கரெக்ட் பேர்ஸ். ஓகே. மருது பிரதர்ஸ் பார்த்திங்கன்னா நவம்பர் 14 தப்புங்க, இப்போ தான் பார்த்துருப்போம் ஓகேங்களா. நவம்பர் 14 கிடையாது, அக்டோபர் 24 ஓகேவா. பூலித்தேவர் வந்து 1767 கரெக்டு. ஆக்சுவலி இவர் வந்து பார்த்திங்கன்னா எஸ்கேப் ஆகிருப்பார் இவர் பிரிட்டிஷ்லேருந்து ஓகேங்களா.
கட்டபொம்மன் வந்து பார்த்திங்கன்னா October 16, 1801ன்றாங்க. 1801 கிடையாது, 1799. ஓகேவா? ஸோ இதுவும் தப்பு. டேட்லாம் கரெக்ட். சிவசுப்ரமணியனார் வந்து September 13, 1801ன்றாங்க. இதுவும் தப்பு, 1799. ஓகேவா? இதில் வந்து எத்தனை பேர் கரெக்டுன்னு இருந்துச்சுன்னா ஒரு பேர் தாங்க கரெக்டு இதுலேயும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு வந்து ஆன்சர். 42. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர்ஸ் லிமிடெட் TNPL இஸ் லொக்கேட்டட் காகிதபுரம் இன் கரூர்ன்றாங்க. கரெக்ட் தான். ஓகேவா? எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1979ல் TNPL. ஓகேங்களா? அப்போ தான் கொண்டு வந்திருப்பாங்க. கரூரில் தான் இருக்குது. மேட்டூர் டேம் இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் டேம்ஸ் பில்ட் யூசிங் மேசன்ட்ரி அண்ட் எர்த்துன்றாங்க. கரெக்ட் தான். ஓகேவா? ஸோ இதுவும் கரெக்டு. தமிழ்நாடு ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வாஸ் ஸ்டார்டட் இன் 1985 அட் ஆடுதுறை இன் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட். இதுவும் கரெக்ட். ஓகேங்களா? 1985 அங்கே தான் ஃபார்ம் பண்ணிருப்பாங்க, ஆடுதுறையில். ஓகேங்களா? இதுவும் கரெக்ட். பிளான்டேஷன் அக்ரிகல்ச்சர் இஸ் ப்ராக்டிஸ்டு இந்த காவேரி அண்ட் தென்பண்ணியார்ன்றாங்க. இது தப்பு. ஆக்சுவலாக இந்த பிளான்டேஷன்றது என்னது? தோட்ட வேளாண்மை. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹில்லி ஏரியாஸ் தான் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அந்த டீ காஃபிலாம் இருக்குதுல்ல, டீ காஃபி ரப்பரு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வெஸ்டர்ன் கட்ஸில் இருக்க அந்த ஹில்லி ஏரியாஸ் தான். குறிப்பாக அந்த நீலகிரிஸு அங்கே தான் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பண்ணுவாங்க, ஹில்லி ஏரியாஸ். இந்த காவிரி இதில் வந்து என்னென்ன பண்ணுவாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த இது இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் சொல்லுவாங்கள்ல, இந்த பேடி சுகர் கேனு அதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. ஓகேங்களா? அது வந்து காவிரி அந்த தென்பண்ணியாரெலாம் அந்த இதுதான் பண்ணுவாங்க, இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர். பேடி சுகர் கேன் இதில் வந்து அதிகமான தண்ணீர் தேவைப்படும் இந்த ரெண்டு கிராப்ஸ்க்கும். ஓகேவா? சரி, ரைட். 43வது. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து எதுன்னு வந்துச்சுன்னா 1, 2, 3 தான் இதுக்கு ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு வந்து ஆன்சர். ஓகேவா? 43. ஹூ சேட் தட் ஸ்வதேசி மூமெண்ட் வாஸ் நாட் ஒன்லி ஃபார் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பட் ஆல்சோ ஃபார் த ப்ராக்ரஸ் ஆஃப் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் நேஷனல் லைஃப். சுதேசி இயக்கமானது நமது தொழில்களின் முன்னேற்றத்திற்காக மட்டுமல்ல, நமது தேசிய வாழ்க்கையை சார்ந்த அனைத்து துறைகளின் மேம்பாட்டிற்குமானது அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஜி சுப்பிரமணியம் அவர் தான் சொல்லிருப்பார். ஓகேங்களா? இவர் தான் இந்த கூட்டரை சொல்லிருப்பார். ஆக்சுவலாக இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சொல்லுவாங்க, இவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபாதர் ஆஃப் தமிழ் ப்ரெஸ், தமிழ் ஜேர்னலிசம். தமிழ் பத்திரிகை துறையின் தந்தை யார் இருந்துன்னா ஜி சுப்பிரமணியம். ஓகேங்களா? இவர் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அந்த இந்து கூட கொண்டு வந்துருப்பார், ஃபர்ஸ்ட் ஜேர்னல். ஓகேங்களா? ஓகே, ரைட்டு. சரி, ஓகேங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு வந்து ஆன்சரு. 44. கன்சிடர் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் த ரிசல்ட் ஆஃப் எலெக்ஷன் ஹெல்ட் இன் 1920. த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டிசிபேட்டட் இந்த நான் கார்பரேஷன் மூமெண்ட் அண்ட் பாய்காட்டட் த எலெக்ஷன்றாங்க. கரெக்ட் தான். ஓகேவா? காங்கிரஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கு அது ஒரு ஈஸியான வின்னாக இருக்கும். ஓகேங்களா? 1920ல். ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. த ஜஸ்டிஸ் பார்ட்டி 163 சீட்ஸ்ன்றாங்க. இதுவும் கரெக்டு, 63 அவுட் ஆஃப் 98. ஓகேவா? வித் த சப்போர்ட் ஆஃப் 18 நாமினேட்டட் மெம்பர்ஸ் த ஜஸ்டிஸ் பார்ட்டி ஸ்ட்ரென்த் ரோஸ் டு 81ன்றாங்க. இதுவும் கரெக்டு தான். ஓகேவா? ஏற்கனவே 63 மெம்பர்ஸ் வந்து எலெக்டடாக இருப்பாங்க. இதில் ப்ளஸ் ஒரு 18 போடுங்க நாமினேட்டட் மெம்பர்ஸு போட்டோன்னா மொத்தம் எவ்வளோ வரும்? 81 மெம்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ ஜஸ்டிஸ் பார்ட்டியோட ஸ்ட்ரென்த்து மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 81 மெம்பர்ஸாக இருப்பாங்க. ஓகேங்களா? ரைட். அப்படியே திருப்பி போட்டால் வருதா? ஸோ இதில் வந்து 3மே கரெக்டு. ஆப்ஷன் டி தான் இதுக்கு வந்து ஆன்சர். ஓகேங்களா? எல்லாமே கரெக்டுங்க இதில். ஓகேவா? சரி, ரைட். 45. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் பரிதிமார் கலைஞர் ஆர் கரெக்டுன்னு கேட்குறாங்க. விஜி சூரியநாராயண சாஸ்திரி 1870 to 1903 வாஸ் பார்ன் நியர் மதுரைன்றாங்க. கரெக்டு தான். பரிதிமார் கலைஞர் அவரோட இயற்பெயர் வந்து சூரியநாராயண சாஸ்திரி. ஓகேங்களா? பேர் தான் மாற்றிருப்பார், மதுரையில் தான் பிறந்திருப்பார். ஓகேங்களா? ஹி இன்ட்ரடியூஸ்டு த 16-line verse ஃப்ரம் ஃபார்ம் டு தமிழ்ன்றாங்க. அந்த சோனட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோனட்டு 16 வரி செய்யுள் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தார்ன்றாங்க. கரெக்டு. இஸ் கால்டு த ஃபாதர் ஆஃப் பியூஎஸ்எம் இன் தமிழ் லாங்குவேஜ்ன்றாங்க. இதெல்லாம் தப்பு. ஓகேங்களா? மறைமலடிகள் தான். ஓகேங்களா? இந்த தனித்தமிழ் இயக்கம்லாம் கூட ஆரம்பிச்சிருப்பார் 1916ல். தனித்தமிழ் இயக்கம். ஓகேங்களா? மறைமலடிகள் தான். ஸோ இது வந்து 3வது ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் எதுன்னு 1 and 2 தான் ஆன்சர் இதுக்கு. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கு வந்து ஆன்சர். சரி, ஓகேங்க. அடுத்து 46வது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் வேர் த ரீசன்ஸ் ஃபார் த விக்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி? ஓகே. நீதி கட்சி வெற்றி பெறுவதற்கான காரணங்களில் சரியானவை எவைன்னு கேட்குறாங்க. காங்கிரஸ் பாய்காட்டட் த எலெக்ஷன்ஸ்ன்றாங்க. கரெக்டாக தான். ஓகேங்களா? காங்கிரஸ் வந்து இந்த 1920 எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துருக்க மாட்டாங்க 1920 எலெக்ஷனில். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீதி கட்சி வந்து ஈஸியாக ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு ரீசனு. இன்டென்சிவ் கேம்பெயின் பை த ஜஸ்டிஸ் பார்ட்டின்றாங்க. இதுவும் கரெக்டாக தான். ஓகேங்களா? நீதி கட்சியின் தீவிர பிரச்சாரம் ப்ராமிஸ் டு செக்யூர் ரிசர்வேஷன் ஃபார் பிராமின்ஸ்ன்றாங்க. இதுதான் தப்பு.
அவங்க நான் பிராமின்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன் வந்து நாங்கள் வந்து கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிருப்பாங்க, பிராமணர்களுக்கு கிடையாது. ஓகேங்களா. ஸோ 3வது வந்து தப்பு. ஸோ இதுக்கு வந்து எதை ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1 and 2 தான் ஆன்சர். ஓகேங்களா. ஆப்ஷன் பி தான் இதுக்கு வந்து ஆன்சர். 47 விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் மறைமலையடிகள் ஆர் கரெக்ட்னு கேட்குறாங்க. கீழ்கண்ட கூற்றுகளில் மறைமலையடிகள் பற்றிய சரியான வாக்கியங்கள் எவைன்னு கேட்குறாங்க. ரீநேம்டு த ஜேர்னல் அறிவுக்கடல் அஸ் ஞானசகரம்ன்றாங்க. ஞானசகரத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா அறிவுக்கடல்னு பேர் மாற்றிருப்பார். ஸோ இது தப்பு. ஓகேங்களா. அறிவுக்கடல்லேருந்து ஞானசகரம் கிடையாது, ஞானசகரத்துலேருந்து தான். அது வந்து ஒரு சமஸ்கிருத நேம் மாதிரி இருக்கும், அது வந்து தமிழ் நேமாக அறிவுக்கடல்னு மாற்றிருப்பார். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து தப்பு. ரீநேம்டு த சமரச சன்மார்க்க சங்கம் ஆஸ் பொதுநிலை கழகம்ன்றாங்க. இதெல்லாம் கரெக்டு. ஓகேங்களா. இதெல்லாம் கரெக்டு. கம்பைல்டு டிக்ஷனரி ஆஃப் தமிழ் வேர்ட்ஸ் ஈக்குவலன் டு சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ்ன்றாங்க. இது தப்பு. ஓகேவா. இது வந்து யார் பண்ணதுன்னா அவங்களோட பொண்ணு நீலாம்பிகை தான் பண்ணிருப்பாங்க. நீலாம்பிகை அம்மையார் தான் பார்த்திங்கன்னா அந்த டிக்ஷனரி வந்து கொண்டு வந்திருப்பாங்க, இந்த சமஸ்கிருத வார்த்தை ஈக்குவலான தமிழ் வேர்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து எது கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா 2 மட்டும்தாங்க கரெக்டு. ஆப்ஷன் சி தான் இதுக்கு வந்து ஆன்சர். இருக்குங்களா. ஆக்சுவலாக மறைமலடிகள் வந்து இந்த அறிவுக்கடல் அந்த ஜேர்னல்லாம் அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பார். அது அந்த சித்தாந்த தீபிகை நிறைய இதெல்லாம் இருக்கும். அவர் ஒரு ஜேர்னல் வந்து ஒர்க் பண்ணிருப்பார் எடிட்டராக. அது வந்து எந்த ஜேர்னல் வந்து பார்த்திங்கன்னா செந்தமிழ் செல்வி. ஓகேங்களா. செந்தமிழ் செல்வி இந்த ஜேர்னல் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து எடிட்டராக ஒர்க் பண்ணிருப்பார். ஸோ இது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபேக்ட் இது. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தான் இதுக்கு வந்து ஆன்சர். இருக்குங்களா. 48 விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். ஓகே, எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் கர்னல் காம்பல் பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ் மார்ச் டுகெதர் வித் த மாஃபுஸ் கான் ஃபோர்ஸ்ன்றாங்க. ஆக்சுவலாக கேம்பல் வராதுங்க, இது மாஃபுஸ் கான் கேம்பல். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கர்னல் ஹெரான் அப்புறம் கேம்பல் தான் போவாங்க. அவர் வந்து இந்த கர்னல் ஹெரான் கூட வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் வந்து அந்த வெப்பன்லாம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா வித்ரா பண்ணிருப்பார் அந்த போர்லேருந்தே. ஓகேங்களா. ஸோ கர்னல் ஹெரான் அப்புறம் இது மாஃபுஸ் கான் தான் போயிருப்பாங்க ஆர்காட் நவாப். ஓகேங்களா. இங்கே இது மதுரை அப்புறம் திருநெல்வேலியை நோக்கி போயிருப்பாங்க பூலித்தேவர் அட்டாக் பண்ணுறதுக்குங்களா 1755. இதில் கேம்பல் கொடுத்துருவாங்க, தப்பு. கேம்பல் வந்து 1767 வந்து பார்த்திங்கன்னா அந்த கோட்டையை வந்து பார்த்திங்கன்னா முற்றுகையிட்டுருவார். ஓகேங்களா. பூலித்தேவரோட கோட்டையை அந்த நெற்கட்டும் சேவல். ஓகேங்களா. 2வது ஆஃப்டர் முத்துவடக்கநாதர் வாஸ் கில்ட் அட் காளையார் கோயில் த மரு பிரதர்ஸ் ஹெல்ப்டு வேல்நாச்சியர் ரீகெயின் த த்ரோன்ன்றாங்க. இதெல்லாம் கரெக்டு தான். ஓகேங்களா. இதெல்லாம் கரெக்டு. மருதர் ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. முக்கியமாக யாரோட ஹெல்ப் இருக்கும்னா இவர் ஹைதர் அலியோட ஹெல்ப் கூட இருப்போம். ஓகேங்களா. முக்கியமான ரீசன் அவர். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2வது வந்து கரெக்ட். ஓகேங்களா. சரி, ரைட்டு. 3வது ஸ்டேட்மெண்ட்டு கோபால நாயக் லெட் த திண்டுக்கல் கான்ஃபெடரேசின்றாங்க. இதுவும் கரெக்டு தான். ஓகேங்களா. திண்டுக்கல் கூட்டமைப்புக்கு கோபால நாயக்கர் தலைமை ஏற்று நடத்தினார்ன்றாங்க. கரெக்டு தான். 4வது இன் 1799 கார்ன்வாலிஸ் ஆர்டர் கம்பெனி ட்ரூப்ஸ் டு ப்ரொசீட் டுவர்ட்ஸ் திருநெல்வேலின்றாங்க. இது தப்பு. கார்ன்வாலி சொல்லிருக்க மாட்டார், வெல்லஸ்லி தான் அந்த ஆர்டர் வந்து சொல்லிருப்பார். ஓகேங்களா. வெல்லஸ்லி வந்து பார்த்திங்கன்னா மே 1799 கம்பெனி படைகளை திருநெல்வேலி நோக்கி செல்ல உத்தரவிட்டார். ஓகேங்களா. வெல்லஸ்லி இது, கார்ன்வாலிஸ் கிடையாது. ஓகேங்களா. ஸோ இதுக்கு எது வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா 2, 3 தாங்க கரெக்டு. ஆப்ஷன் பி தான் இதுக்கு வந்து ஆன்சர். ஓகேங்களா. 2, 3 தான் கரெக்டு. ரைட். 49 இன் விச் இயர் வாஸ் த முல்லை பெரியார் டேம் வாஸ் பில்ட் பை த பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் கேட்குறாங்க. ஈஸி தான், 1895. ஓகேங்களா. 1887 வந்து கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க, 1895 வந்து முடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. ஆக்சுவலாக இந்த 1887 வந்து பார்த்திங்கன்னா கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்களே, அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரீட்டி ஒன்று போட்டிருப்பாங்க. இவர் மகாராஜா ஆஃப் ட்ராவங்கூர். ஓகேங்களா. ட்ராவங்கூர் மகாராஜா அவரோட வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஒரு ட்ரீட்டி ஒன்று போட்டிருப்பாங்க. அது எப்போ வந்து பார்த்திங்கன்னா 1886. ஓகேங்களா. இந்த ட்ரீட்டி வந்து பார்த்திங்கன்னா 999 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் கீழே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இவங்க த்ராவங்கூர் மகாராஜா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சொந்தம் கொண்ட முடியாத மாதிரி அந்த ட்ரீட்டி வந்து போட்டிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த 1886 இந்த ட்ரீட் வந்து முக்கியம். ஓகேங்களா. ரைட். அந்த லீஸுக்கு வந்து வாங்கியிருப்பாங்க, அந்த ட்ரீட்டி தான் இது. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 1895. ஓகேங்களா. ரைட். 50வது who said that it created a link between the educated people and the masses and was a great step towards Swaraj. கற்றிருந்த மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே ஒரு இணைப்பை உருவாக்கியுள்ளது, அதுவே சுயராஜ்யத்தை நோக்கி எடுத்து வைக்கப்பட்ட உன்னதமான வெற்றியும் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா அரவிந்தோ கோஷ். ஓகேங்களா. ஆப்ஷன் டி தான் இதுக்கு வந்து ஆன்சர். அரவிந்தோ கோஷ் தான் இதுன்னு சொல்லிருப்பார். ஓகேங்களா. அதே இந்த ஜி சுப்ரமணியம் இருக்கார்ல, இவர் ஆக்சுவலாக முக்கியமான பர்சன். இவர் தமிழ் வந்து ஸ்வராஜ்ன்ற வார்த்தையை வந்து காயின் பண்ணிருப்பாங்க. ஸ்வராஜ்யம். ஓகேங்களா. தமிழ் வந்து யூஸ் பண்ணுறப்பார் ஃபர்ஸ்ட் டைம். ஓகேவா. ஆக்சுவலி இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்கனாமிக் பற்றி ஒரு புக் ஒன்று எழுதியிருப்பார். என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. ஓகேவா.
இந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா 1903 வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பார். அந்த இவருங்க தாதாபாய் நோரோஜி எழுதியிருப்பார்ல ட்ரெயின் தியரி, அதை வந்து பார்த்தீங்கன்னா முன்மொழிஞ்சு இந்த பிரிட்டிஷ்லாம் எப்படி வந்து இந்தியாவை லூட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எழுதியிருப்பார். ஓகேங்களா, ரைட். ஸோ அவ்வளோதாங்க. சரி, ஓகே, அடுத்தது போயிடலாம். 51. ஆஃப்டர் த வேலூர் மியூட்டினி வேர் த சன்ஸ் ஆஃப் டிப்பு சுல்தான் சென்ட்ன்றாங்க கேல்கட்டா. ஓகே, கேல்கட்டாக்கு தான் அமைச்சிருப்பாங்க டிப்பு சுல்தான்ஸோட அந்த இவங்க குழந்தைங்கள்லாம். ஓகேங்களா, கேல்கட்டாக்கு அமைச்சிருப்பாங்க, ரைட். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்துச்சுன்னா ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு வந்து ஆன்சர். ஓகேங்களா, அதுவே அவங்க 73 சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. அந்த 73 சோல்ஜர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அனுப்பிச்சிருப்பாங்க, பெனாங் இருக்கும்ல அங்கே அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ரைட். சாரி ஆக்சுவலாக இந்த பெனாங் அம்ஸ் வந்து இவங்க கிடையாதுங்க. இவங்க அந்த செகண்ட் பாளையக்காரர் ரிவால்ட் இருக்கும்ல 1801, அங்கே இருக்க 73 பேர் தான் பார்த்தீங்கன்னா பெனாங் அனுப்பிச்சிருப்பாங்க. டிப்பு சுல்தானோட இவங்க அந்த அவங்களோட சன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேல்கட்டா தான் அனுப்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, ரைட். இது வராது, 73 வராது. ஓகேங்களா, சரி, ஓகேங்க. 52. வாட் வாஸ் த ஆவரேஜ் ஓட்டர் டர்ன் அவுட் இன் த ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன் டு த மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்? ஓகேங்களா, சென்னை சட்டமன்றத்திற்கான முதல் பொதுத் தேர்தலில் சராசரியாக எவ்வளவு வாக்குப்பதிவு நடைபெற்றதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் இருந்துச்சுன்னா 24.9. ஓகேங்களா, இதுதாங்க. இத்தனை % ஓட்டு வந்து வந்திருக்கும். அதில் எங்கே வந்து அதிகமாக வந்திருக்கும்னா மயிலாப்பூரில் தான் அதிகமாக வந்திருக்கும். ஓகேங்களா, ஓட்டர்ஸ் டர்ன் அவுட்டு. இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோட பிரசிடெண்ட்டாக அந்த இது ஸ்பீக்கர்னு சொல்லணும்ல இப்போ நம்ம. ஸோ அது வந்து யாருன்னு இருந்துச்சுன்னா பெருங்காவூர் ராஜகோபாலாச்சாரி. ஓகேங்களா, சரி, ரைட். சரி, 53. சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். த ரிவால்ட் ஆஃப் த மருது பிரதர்ஸ் இஸ் ரெஃபர்ட் டு அஸ் த செகண்ட் பாளையக்காரர் வார் இன் பிரிட்டிஷ் ரெக்கார்டுன்றாங்க. கரெக்டு தான். ஓகேவா, செகண்ட் பாளையக்காரர் வார்னு சொல்லுவாங்க மருது பிரதர்ஸோட ரெசிஸ்டன்ஸை. த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் த மருது பிரதர்ஸ் வாஸ் சிறுவயல்ன்றாங்க. இதுவும் கரெக்டு தான். ஓகேவா, த மருது பிரதர்ஸ் வேர் ஹேங்க்ட் அட் த பாஞ்சாலங்குறிச்சி ஃபோர்ட்டுன்றாங்க. இதுதான் தப்பு. திருப்பட்டூர் தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தூக்கிலிட்டிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து 3வது வந்து தப்புங்க. ஆக்சுவலாக அந்த அக்டோபர் 24 தூக்கிலிட்டிருப்பாங்க. அக்டோபர் 24. ஓகேவா, அக்டோபர் 24, 1801 அப்போ தான் தூக்கிலிட்டிருப்பாங்க. த ரிவால்ட் ஆஃப் மருது பிரதர்ஸ் இஸ் கால்ட் அஸ் த சவுத் இந்தியன் ரிபெலியன்றாங்க. இதெல்லாம் கரெக்டு தான். ஓகேங்களா, இங்கே இருக்க 73 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெனாங் அனுப்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, இங்கே இருக்க 73 இவங்க அந்த ரிபல்ஸ் அவங்கள போராடினவங்க தான் பார்த்தீங்கன்னா பெனாங் வந்து நாடு கடத்திருப்பாங்க. ஓகேங்களா, ரைட். ஸோ இதெல்லாம் ஒடுக்குனது யாருன்னா கர்னல் அக்னியூ அண்ட் கர்னல் இன்னஸ். ஓகேங்களா, இவங்க ரெண்டு பேர் தாங்க ஒதுக்கியிருப்பாங்க. கர்னல் அக்னியூ அண்ட் கர்னல் இன்னஸ் இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த போரை வந்து ஒடுக்கியிருப்பாங்க. ஆக்சுவலாக சிறுவயல் இருக்கும்ல, இந்த சிறுவயலில் வந்து பார்த்திங்கன்னா கர்னல் வெல்ஷ்னு ஒருத்தர் இருப்பார். கர்னல் வெல்ஷ் இவர் வந்து அந்த சிறுவயலை பற்றி கொஞ்சம் பெட்டராக கொஞ்சம் பெருமையாக சொல்கிறப்பார். என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நல்லா கட்டப்பட்ட ஒரு நகரம்னு சொல்கிறப்பார். நன்றாக கட்டப்பட்ட ஒரு நகரம்னு சொல்லிருப்பாங்க. ஆனால் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் மருது பிரதர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த நகரத்தையே வந்து பார்த்திங்கன்னா தீயிட்டு எரிச்சிருப்பாங்க. ஏன்னா பிரிட்டிஷ்ட வந்து மாட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, அந்த சப்போஸ் இந்த நகரம் வந்து பிரிட்டிஷ் கையில் போயிருச்சுன்னா அவங்க இருக்க வளங்கள்லாம் யூஸ் பண்ணி அப்புறம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அடிமைப்படுத்திடும். ஸோ அந்த கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க வளங்கள் வந்து பிரிட்டிஷ்க்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த நகரத்தை அழிச்சிரும் கடைசியில் மருது பிரதர்ஸ்லாம். ஓகேங்களா, ரைட். ஆக்சுவலி இந்த மருது பிரதர்ஸ் இருக்காங்களே அவனோட பர்த்டே வந்து பார்த்திங்கன்னா குரு பூஜையாக கொண்டாடுறாங்க. ஓகேங்களா, அது எப்போன்னு வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 27 மருது சகோதரஸோட மெமோரியல் டே. பர்த்டே கிடையாது, மெமோரியல் டே. ஓகேங்களா, மருது பிரதர்ஸ் மெமோரியல் டே. ஓகேவா, அக்டோபர் 27 கொண்டாடுறாங்க. ஓகேங்களா, சரி, ரைட்டு. 54. ஹூ வாஸ் த கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி டியூரிங் 1920 எலெக்ஷன் கேட்குறாங்க. மார்க்கஸ் வெல்லிங்டன். ஓகேங்களா, அவர் தான் வந்து இது கவர்னராக இருப்பார் அப்போது. ஓகேங்களா, ஆக்சுவலாக இதே பர்சன் தான் 1931 வந்து பார்த்தீங்கன்னா வைசராய் ஆவார், இந்தியாவோட வைசராய். ஓகேங்களா, இவர் வந்து ஆக்சுவலாக பிவைக்கில் கேட்டிருப்பாங்க. எப்படி கேட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டு அப்புறம் தேர்டு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் இருக்கும்ல ஆர்டிசி, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் பார்த்தீங்கன்னா வைசராயாக இருப்பார் இந்தியாவுக்கு. ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து இர்வின் இருப்பார், செகண்ட் அண்ட் தேர்ட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் மார்க்கஸ் வெல்லிங்டன் தான் வந்து பார்த்தீங்கன்னா வைசராயாக இருப்பார். ஓகேங்களா, சரி, ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 55. விச் டேம் இஸ் ஆல்சோ நோன் அஸ் த கரையார் டேம்ன்றாங்க. இதெல்லாம் ஈஸி தான். பாபநாசம் டேம். ஓகேங்களா, பாபநாசம் டேம் தான் வந்து பார்த்திங்கன்னா கரையார் டேம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, சரி, ரைட்டுங்க. இது இந்த அமராவதி டேம் இது ஆக்சுவலாக ஒரு விஷயத்தில் ஃபேமஸுங்க. குரொக்கடைல் இருக்கும்ல, முதல்ல இந்தியாவிலே பெரிய குரொக்கடைல் பார்க் வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ அது ஒரு ஃபேமஸ் இது. ஓகேங்களா, அமராவதி டேமு, ரைட். அப்புறம் இந்த மணிமுத்தார் டேம்னால் இங்கே தாமிரபரணியில் இருக்கும். இந்த ஆக்சுவலாக இந்த மணிமுத்தார்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு நதியோட அந்த துணை நதி தான் இது, தாமிரபரணியோட துணை நதி. ஓகேங்களா, அதுதான் மணிமுத்தார் டேமு. அப்புறம் வைகை நம்மளுக்கு தெரியும்,
மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான நீர் ஆதாரமாக இது வந்து செயல்படும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தான் இதுக்கு வந்து ஆன்சர். ஓகேவா? 56 அண்டர் ஹூஸ் லீடர்ஷிப் வாஸ் த ஆல் இண்டியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸ் ஃபவுண்டடுன்னு கேட்குறாங்க. ஏஐடியூசி யார் கீழே வந்து ஃபார்ம் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. லாலா லஜ்பத் ராய். ஓகேங்களா? 1920 அக்டோபர் 31. ஓகேங்களா? அப்போ தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் பண்ணிருப்பாங்க லாலா லஜ்பத் ராய். ஓகேங்களா? ரைட். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் லேபர் யூனியனிசம் அதோட ஃபாதர்னு ஒரு சொல்கிறாங்க. ஓகேங்களா? யார் வந்து பார்த்திங்கன்னா என்எம் ஜோஷி ஃபாதர் ஆஃப் இந்தியன் லேபர் யூனியனிசம். ஓகேங்களா? இவர் தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இந்த ஏஐடியூசி இருக்கும்ல, ஆல் இண்டியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸ், இதேமாதிரி வந்துன்னா வல்லபாய் பட்டேல் வந்து ஒன்று ஆரம்பிச்சிருப்பார். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் ட்ரேட் யூனியன் காங்கிரஸ்னு. ஓகேங்களா? அது வந்து ஆல் இண்டியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸ் 1920 வந்து பார்த்தீங்கன்னா லாலா லஜ்பத் ராய் வந்து ஆரம்பிச்சிருப்பார். அதுவே இந்தியன் நேஷனல் ட்ரேட் யூனியன் காங்கிரஸ் வந்து 1947 வல்லபாய் பட்டேல் வந்து ஆரம்பிச்சிருப்பார். எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து அந்த கம்யூனிஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா குரோ ஆகிட்டு இருப்பாங்க, இந்த சோஷியலிசம்லாம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த காங்கிரஸ்குள்ளேயே ஒரு கம்யூனிஸ்ட் இது வந்து ஒன்று கொண்டு வரணுன்றதுக்காக வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பார் வல்லபாய் பட்டேல். ஓகேங்களா? இந்தியன் நேஷனல் ட்ரேட் யூனியன் காங்கிரஸ் 1947 வந்து ஆரம்பிச்சிருப்பார். ஓகேங்களா? சரி, ஓகே. 57 விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் வேலு நாச்சியார் ஆர் கரெக்ட்னு கேட்குறாங்க. வேலு நாச்சியார் வாஸ் த டாட்டர் ஆஃப் செல்லமுத்து சேதுபதி, ரூலர் ஆஃப் சிவகங்கை கொடுத்துருக்காங்க. சிவகங்கை கிடையாது, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதர். ஓகேங்களா? அவங்களோட ஹஸ்பண்ட் இருக்கார்ல முத்துவடுகநாதர், அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கையோட ரூலராக இருப்பார். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் வந்து தப்பு. ஷி வாஸ் த ஃபர்ஸ்ட் உமன் ரூலர் டு அப்போஸ் பிரிட்டிஷ் கொலோனியல் அத்தாரிட்டி இன் இந்தியன்றாங்க. இதெல்லாம் கரெக்ட் தான். ஓகேங்களா? வேலு நாச்சியார் டைட் டியூ டு இல்னஸ் இன் 1719 கொடுத்துறாங்க. தப்பு. 1796. ஓகேங்களா? 1796 அப்போ தான் இறந்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு வந்து ஆன்சர். ஓகேங்களா? ரெண்டாவது மட்டும்தாங்க கரெக்டு. சரி, ஓகே. ஆக்சுவலாக வேலு நாச்சியார் இருக்காங்களா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய படிச்சிருப்போம். குயிலி தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் சூசைட் பாம்பர் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? அது ஒரு முக்கியமான விஷயம். ஆக்சுவலாக இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹைதர் அலிக்கு வந்து அந்த லெட்டர் வந்து எழுதியிருப்பாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா உருதுவில் எழுதப்பட்டதுன்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது. ஓகேங்களா? அது தப்பு. பேர்ஷியனில் வந்து எழுதியிருப்பாங்க அந்த லெட்டர். பேர்ஷியனில் தான் அந்த லெட்டர் வந்து எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். அப்புறம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. பெரிய மருது வந்து பார்த்திங்கன்னா அந்த இவங்க அட்மினிஸ்ட்ரேட்டராக அந்த நிர்வாகியாக வந்து பார்த்திங்கன்னா இது அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க. அதே சின்ன மருது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்மியோட கமாண்டராக அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? யார் எங்கே அங்கே அப்பாயிண்ட் பண்ணதெல்லாம் முக்கியம். ஓகேங்களா? சரி, ரைட்டுங்க. 58 அசர்ஷன் அண்ட் ரீசன் சரோஜினி நாயுடு கால்டு ஜின்னா த அம்பாசிடர் ஆஃப் இந்து முஸ்லீம் யூனிட்டின்றாங்க. கரெக்டு. 1916 அவர் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ரோல் ப்ளே பண்ணிருப்பார் இந்துக்கும் முஸ்லீம்ஸ்க்கும் இருக்க ஒற்றுமைக்காக. ஓகேங்களா? ரீசன் வந்து ஜின்னா வாஸ் த சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் த லக்னோ பேக்ட்ன்றாங்க. இதுவும் கரெக்டு தான். ஓகேங்களா? ரைட். ஸோ இதில் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தான் இதுக்கு வந்து ஆன்சர். இருக்குங்களா? கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆப்ஷன் பி தான் இதுக்கு வந்து ஆன்சர். இருக்குங்களா? ரைட்டுங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம்ஸ்க்கு வந்து தனி தொகுதி வந்து ஃபர்ஸ்ட் டைம் அறிவிச்சிருப்பாங்க காங்கிரஸ். ஓகேங்களா? அதனால தான் இந்த இதெல்லாம். ஓகேவா? சரி, ரைட். 59 ஃபைண்ட் அவுட் த ஆட் ஆன் அவுட். ஓகேவா? ஓகே. நெற்கட்டும் சேவல், வாசுதேவனூர், பாஞ்சலம் குறிச்சி. ஆக்சுவலி இது கட்டப்பம் பண்ணுது. மிச்செல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது பூலித்தேவர். ஓகேங்களா? இதுதாங்க இங்கே ஆட் ஆன் அவுட். ஓகேவா? ரைட். ஆக்சுவலி இந்த பூலித்தேவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சோட ஹெல்ப்லாம் இருப்பார். ஃப்ரெஞ்சோட ஹெல்ப்பு அடிஷ்னலாக சொன்னோன்னா டச்சை கூட அப்ரோச் பண்ணிருப்பார். ஓகேங்களா? டச்சை கூட அப்ரோச் பண்ணிருப்பார். ஆனால் இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஓகேவா? சரி, ரைட். இந்த மூணுத்தையும் தான் பார்த்திங்கன்னா மாஃபூஸ் கான்லாம் கான்குவர் பண்ணிருப்பார். எப்போன்னு பார்த்திங்கன்னா May 16 1761. ஓகேவா? அப்போ வந்து கான்குவர் பண்ணிருப்பாங்க இந்த நெற்கட்டும் சேவல், வாசுதேவனூர், பனையூர் இதெல்லாம். ஓகேவா? ரைட். 60வது அரேஞ்ச் த ஃபாலோவிங் சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃப் மெட்ராஸ் ப்ரொவின்ஸ் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். ரைட். ஃபஸ்ட் வந்து சுப்பராயலு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா பனகல் ராஜா வரணும். ரைட். பனகல் ராஜா வந்து இங்கே கொடுக்கல. ஓகேங்களா? மூணாவது பார்த்திங்கன்னா சுப்பராயன். ஸோ 25 எங்கே வருதுன்னு பார்க்கணும். போல் 25 3 ஆப்ஷனில் வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் ஆக்சுவலாக பிடி ராஜனுங்க. இதை பாருங்கள், இது எங்கே கடைசியில் வருதுன்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பி எலிமினேட் பண்ணிடலாம். 25 ஓகே. 1 சுப்ராயனு, அப்புறம் யாருன்னு பார்த்தீங்கன்னா முனுசாமி 3. இதுக்கு ஆன்சர் வந்து எது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தாங்க இதுக்கு வந்து ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷன் சி தான் இதுக்கு வந்து ஆன்சர். ரைட்.
61 அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஈவெண்ட்ஸ் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். டெத் ஆஃப் மருது பிரதர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துருப்போம் இப்போ தான் October 24, 1801 ஓகேவா. கட்டபொம்மன் வந்து பார்த்திங்கன்னா October 16, 1799. பூலித்தேவர் வந்து பார்த்திங்கன்னா 1767. அதே குயிலி வந்து பார்த்திங்கன்னா 1780 ஓகேவா. ஸோ இதில் ஃபஸ்ட்டு யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா கட்டபொம்மன் பூலித்தேவர் தான் ஓகேங்களா. ஸோ 4 வந்து எங்கே வருதுன்னா சியில் தான் வருது. ஸோ ஆப்ஷன் சி தாங்க இதுக்கு வந்து ஆன்சர் ஓகேங்களா. ரைட். 62 ஈவன் டியூரிங் பீரியட்ஸ் ஆஃப் ஜென்ரல் எக்கனாமிக் ஸ்லோ டவுன் சிமெண்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சம்ஷன் கண்டினியூ டு க்ரோன்றாங்க. பொருளாதாரத்தில் பொதுவான மந்த நிலை இருந்த போதிலும் சிமெண்ட் உற்பத்தி மற்றும் நுகர்வு தொடர்ந்து வளர்ந்து வருகிறதுன்றாங்க. கரெக்டு. ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் சிமெண்ட் அண்ட் ரேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் இந்த வேர்ல்டுன்றாங்க. ஆக்சுவலாக லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர்லாம் அது தப்புங்க. ஆக்சுவலாக இது தப்பு ஓகேவா. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா வந்து செகண்டு சிமெண்ட் ப்ரொடக்ஷனில் ஓகேவா. இரண்டாவது, ஃபஸ்ட்டு வந்து சைனா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரீசன் வந்து தப்பு, அசர்ஷன் வந்து கரெக்ட் ஓகேவா. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு வந்து ஆன்சர் ஓகேங்களா. ரைட். ஆக்சுவலாக சிமெண்ட் ப்ரொடக்ஷனில் இந்த இது டான்செம்னு ஒன்று இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் ரீதியாக பார்க்கணும்னா டான்செம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1976 கொண்டு வந்திருப்பாங்க. அதே டேமின்னு ஒன்று இருக்குது, தமிழ்நாடு மினரல்ஸ் கார்பரேஷன் ஓகேங்களா. டேமின் அது பார்த்தீங்கன்னா 1978. அப்புறம் டான் மேக்னு ஒன்று இருக்குது, இது 1979 ஓகேங்களா. தமிழ்நாடு மேக்னசைட் கார்பரேஷன் ஓகேங்களா 1979. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது நம்மளோட சிமெண்ட் பிராண்ட் இருக்குல்ல, அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து வலிமைன்னு ஒரு பிராண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க நம்ம கவர்மெண்ட் சார்பாக ஓகேங்களா. சரி ஓகே. 63 ஹூ பப்ளிஷ்டு த புக் ஜேர்னி டு சூரத் ஆன் த மெட்ராஸ் ப்ரொவின்ஷியல் எக்ஸ்ட்ரீமிஸ்ட். சூரத் சென்று வந்த பயணம் சென்னை மாகாண தீவிர தேசியவாதிகள் குறித்து என்ற புத்தகத்தை வெளியிட்டவர் யாருன்னு கேட்குறாங்க. சூரத் சென்று வந்த பயணம் சென்னை மாகாண தீவிர தேசியவாதிகள் குறித்து என்ற புத்தகத்தை வெளியிட்டவர் யாருன்னு கேட்குறாங்க. பாரதியார் தான் ஓகேவா. சுப்பிரமணிய பாரதியார் தான் ஆன்சர் ஓகேங்களா. ஒரு 20 பேர் போயிருப்பாங்க மெட்ராஸ்லேருந்து ஓகேங்களா. 20 பேர் மெட்ராஸ்லேருந்து போயிருப்பாங்க. அது வந்து யார் கீழே போயிருப்பாங்கன்னா பாரதியார் கீழே தான் போயிருப்பாங்க. அவர் தான் லெட் பண்ணிருப்பார் இந்த குரூப்பையே ஓகேங்களா. ரைட்டுங்க. சரி. 64வது இன் விச் இயர் வாஸ் அண்ணாமலை யூனிவர்சிட்டி எஸ்டாப்ளிஷ்ன்றாங்க. இதெல்லாம் ஈஸி தான், 1929 ஓகேங்களா. அதுவே அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஆக்ட் ஒன்று இருக்குது, அது 1928 ஓகேங்களா. அப்புறம் 1929 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி இது தான் ஓகேங்களா. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி இது. ஃபர்ஸ்ட் தங்கும் விடுதிகள் கொண்ட யூனிவர்சிட்டி இதுதான், ஃபர்ஸ்ட் ரெசிடென்ஷியல் யூனிவர்சிட்டி ஓகேங்களா. முக்கியமானது இது. ஆக்சுவலாக இந்த 1929 உருவாக்கியிருப்பாங்களே, இது பின்னாட்கள் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து கண்ட்ரோல் எடுத்திருப்பாங்க. எப்போ பார்த்தீங்கன்னா 2013 ஓகேங்களா. அது ஒரு ஆக்ட் ஒன்று இருக்குங்க, அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஆக்ட் ஓகேங்களா. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஃபினான்ஷியலாக நிறைய ப்ராப்ளம்லாம் வரும். அப்புறம் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் ஒழுங்காக பண்ணாமல் இருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டி வந்து டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 2013 ஓகேங்களா. 2013 தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த யூனிவர்சிட்டியை டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு வந்து ஆன்சர் ஓகேவா. 65 who established a bomb making workshop along with religious school in a farm house at மணிக்டாலா. மணிக்டாலாவில் வந்து யார் அந்த பாம் ஹவுஸ் வந்து ரெடி பண்ணிதுன்னு கேட்குறாங்க. ஹேமச்சந்தர் கனுங் ஓகேங்களா. ஆப்ஷன் சி தான் இதுக்கு வந்து ஆன்சர். அவர் தான் பார்த்தீங்கன்னா பாரிஸ்லாம் போயிட்டு அங்கே இருக்க ஒரு ரெசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பாம்பில் ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கற்றுப்பார் ஓகேங்களா. 1907 அப்போ போவார், அப்போ தான் கற்றுட்ருப்பார் ஓகேங்களா. ரைட்டு. ஆக்சுவலாக இன்னொன்று கூட ஒன்று கேட்பாங்க, ஃபிலாசபி ஆஃப் பாம். இந்த புத்தகம் யார் எழுதுனதுன்னு பகவதி சரண் ஓரா ஓகேங்களா. பகவதி சரண் ஓரா அவர் தான் இந்த புக்கை வந்து எழுதியிருப்பார் ஓகேங்களா. ரைட்டுங்க. அதுவே இந்த அரவிந்த கோஷன் இந்த கேஸ்லேருந்து மாட்டியிருப்பார். அந்த அலிப்பூர் பாம் கேஸ்னு ஒன்று இருக்கும் ஓகேங்களா, அதுலேருந்து மாட்டியிருப்பார். சிஆர் தாஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரெல்லாம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருப்பார் ஓகேங்களா. அப்புறம் குதிராம் போஸ், தமிழ்நாட்டின் குதிராம் போஸ்னு இவரை சொல்லுவாங்க, வான்சிநாதன் ஓகேங்களா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முசாஃபர்பூர் பாம் கேஸ் அதில் வந்து இவர் வந்து மாட்டுவார் ஓகேங்களா. இவர் அந்த டக்ளஸ் கிங்ஃபோர்ட்னு ஒருத்தர் இருப்பார், அவர் வந்து பார்த்திங்கன்னா சாகடிக்கிறத இந்த பாம் கேஸில் அவர் ஈடுபடுவார் ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தாங்க இதுக்கு வந்து ஆன்சர் ஓகேவா. 66 விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் ஆர் இன்கரெக்ட். ஓகே, எது இன்கரெக்ட்னு கேட்குறாங்க. த ஹிந்து வாஸ் த ஃபர்ஸ்ட் டெய்லி பப்ளிஷ்ட் இன் தமிழ்னு கொடுக்குறாங்க, இது தப்பு, தமிழ் கிடையாது ஓகேவா, இங்கிலீஷ் அது. த வீக்லி மேகசின் விஜயா எடிட் பை பாரதி பிகம் த வாய்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்ன்றாங்க, இதுவும் தவறு.
பாரதிய ஆசிரியராக இருந்த விஜயா வார இதழின் தீவிரவாதிகளின் குரலாக மாறியதுன்றாங்க. ஆக்சுவலாக தீவிரவாதிகளின் குரல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. ஓகேங்களா, இந்தியா தான் தீவிரவாதிகளின் குரல். அதில் தான் பார்த்தீங்கன்னா அந்த கார்ட்டூன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரைஞ்சிருப்பாங்க. அப்புறம் ரெட் கலர் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க இந்த இந்த இந்தியா நியூஸ் பேப்பரில். ஓகேங்களா, அந்த புரட்சியை வந்து பார்த்தீங்கன்னா பிரதிநிதிப்படுத்துகிற விதமாக. ஓகேங்களா, ஸோ ரெண்டாவதும் தப்பு. பாரதி டிட் நாட் அட்டெண்ட் த சூரத் கான்ஃபரன்ஸ் ஹெல்ட் இன் 1907றாங்க. இதுவும் தப்பு. அவருக்கு கீழே தான் எல்லாருமே போயிருப்பாங்க 20 பேர்கிட்ட. ஓகேங்களா, பாரதி டிரான்ஸ்லேட்டட் திலக்ஸ் டெனட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி இன்டு இங்கிலீஷ்ன்றாங்க. இதுவும் தப்புங்க. தமிழ். ஓகேங்களா, தமிழ் தான் மாற்றிருப்பார். ஸோ இதில் வந்து எல்லாமே தப்பு. ஆப்ஷன் டி தான் இதுக்கு வந்து ஆன்சர். ஓகேங்களா, ஆப்ஷன் டி தான் இதுக்கு வந்து ஆன்சரு. ரைட். 67. சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, ஒன்லி எக்ஸ்ட்ரீமிஸ்ட் நேஷனலிஸ்ட் அட்டெண்டட் த 1908 காங்கிரஸ் செஷன்றாங்க. தப்பு. ஆக்சுவலாக 1907 நம்ம பார்த்துருப்போம் சூரத் செஷன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மாடரேட்ஸ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து பிரிஞ்சிருப்பாங்க. ஸோ அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட அந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸே வந்து பார்த்தீங்கன்னா 1916 வரைக்கும் வரமாட்டாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த 1908 காங்கிரஸ் செஷன் வந்து மெட்ராஸில் தான் நடக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெறுமனே மாடரேட்ஸ் மட்டும்தான், மிதவாதிகள் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கலந்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஆக்சுவலாக அந்த காங்கிரஸ் வந்து முக்கியமானது. என்னென்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட கான்ஸ்டியூஷன் வந்து அதில் ரெடி பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா, கான்ஸ்டியூஷன் ஆஃப் காங்கிரஸ் மெட்ராஸில் தான் நடக்கும். ஓகேங்களா, அந்த இது ராஜ் பிஹாரி கோஸ் அவர் தான் பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட்டாக கூட இருப்பார். அவர் 1907க்கும் அவர் தான் பிரசிடெண்ட்டாக இருப்பார். ஃபிரோஸ் ஷா மெட்டா அவர் தான் பிரசிடெண்ட்டாக இருப்பார் இதுக்கு. ஓகேங்களா, மெட்ராஸுக்கு 1907 அண்ட் 1908 ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட்டாக இருப்பார், காங்கிரஸ் பிரசிடெண்ட்டாக. ஓகேங்களா, மெட்ராஸில் இது. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து தப்புங்க இது. ஓகேங்களா, வல்லபாய் பட்டேல் டிஃபெண்டட் ரெவல்யூஷனரி நேஷனலிஸ்ட் இந்த அலிப்பூர் பாம் கேஸுன்றாங்க. வல்லபாய் பட்டேல் கிடையாது, சிஆர் தாஸ். ஓகேங்களா, இப்போ தான் பார்த்துருப்போம். ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா ஆனந்த் மந்த் இஸ் அ நாவல் ரிட்டன் பை பக்கிம் சந்திர சாட்டர்ஜின்றாங்க. இதெல்லாம் கரெக்டு தான். ஓகேங்களா, அந்த சன்னியாசி ரிவால்ட் இருக்கும்ல அதுக்காக எழுதியிருப்பார். ஓகேங்களா, பக்கிம் சந்திர சாட்டர்ஜி. அதில் தான் இந்த வந்தே மாத்திரம்லாம் இருக்கும். ஓகேங்களா, ஸோ மூணாவது வந்து கரெக்டு. நாலாவது வந்து விவிஎஸ் சுப்பிரமணியம் ட்ரெயின் வாஞ்சிநாதன் இன் பிஸ்டோல் ஷூட்டிங்கிறாங்க. இதுவும் கரெக்டு தான். அந்த ப்ரௌனிங்கிற துப்பாக்கி. ஓகேங்களா, பாண்டிச்சேரியில் வந்து ட்ரைனிங் கொடுத்துருப்பார் விவிஎஸ். ஓகேங்களா, ஸோ இது வந்து கரெக்டுங்க. 3, 4 வந்து கரெக்டு. எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி தான் இதுக்கு வந்து ஆன்சர். ஓகேங்களா, 3யும் 4ம் வந்து கரெக்ட். ஓகேவா, ரைட். 68. ஹூ சைட் தட் எவ்ரி விக்டரி ஆஃப் த இந்தியன் லேபர் இஸ் எ விக்டரி ஆஃப் இந்தியன் ஃபார் த நேஷன் கேட்குறாங்க. இந்திய தொழிலாளியின் ஒவ்வொரு வெற்றியும் நாட்டின் வெற்றியே என கூறியவர் யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து அரவிந்த் கோஷ். ஓகேங்களா, அவர் தான் சொல்லிருப்பார். ரைட். ஆக்சுவலாக அரவிந்த் கோஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் புகழ்ந்து சொல்லிருப்பாருங்க, சிஆர் தாஸ். ஓகேங்களா, அவர் தான் சொல்லிருப்பாரு. என்ன சொல்லிருப்பாருன்னா அரவிந்த் கோஷை இந்திய தேசியவாதத்தின் தீர்க்கதரிசின்னு சொல்லிருப்பார், ப்ராஃபட் ஆஃப் த இந்தியன் நேஷனலிசம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிஆர் தாஸ் வந்து அரவிந்த் கோஷ் வந்து சொல்லிருப்பார். ஓகேங்களா, ஆக்சுவலாக இந்த அரவிந்த் கோஷ் வந்து ஒரு 3 புக் எழுதியிருப்பார். த லைஃப் டிவைன், சாவித்ரி, அப்புறம் எஸ்ஏஸ் ஆன் த கீதா. ஓகேங்களா, த லைஃப் டிவைன், சாவித்ரி அண்ட் எஸ்ஏஸ் ஆஃப் த கீதா. ஓகேங்களா, இந்த இதெல்லாம் வந்து எழுதியிருப்பார் அரவிந்த் கோஷ். ஆக்சுவலாக இந்த பகவத்கீதா வந்து தமிழில் யார் டிரான்ஸ்லேட் பண்ணதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அது வந்து யாருன்னு வச்சுன்னா பாரதியார் தான். ஓகேங்களா, அவர் தாங்க இது வந்து தமிழ் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுவார் பகவத்கீதை. ஓகேங்களா, அவரோட குருமணி யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டர் நிவேதிதா. நம்ம இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஓகேங்களா, மார்கரெட் எலிசபெத் நோபல். ஓகேங்களா, புதுமை பெண்ணு கூட அவர் சொல்லுவார். ஓகேங்களா, ரைட். 69. ஹூ வாஸ் த கேண்டிடேட் ப்ரப்போஸ்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் பிரசிடென்ட் பை த மாடரேட்ஸ் அட் த சூரத் காங்கிரஸ் கான்ஃபரன்ஸ் இன் 1907 கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான், ராஜ் பிஹாரி கோஷ். ஓகேங்களா, அவர் தான் பார்த்தீங்கன்னா ப்ரப்போஸ் பண்ணிருப்பாங்க. ராஜ் பிஹாரி கோஷ் தான் ப்ரப்போஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா, அதுவே எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து யாரை ப்ரப்போஸ் பண்ணுறப்போனா லாலா லஜ்பத் ராய் வந்து ப்ரப்போஸ் பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலாக லாலா லஜ்பத் ப்ரப்போஸ் பண்ணிருப்பாங்க. ஆனால் அவரே வந்து பார்த்தீங்கன்னா வேணும்னு ஒதுங்கி வந்திருப்பார். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒற்றுமைக்காக தான், என்னாலேருந்து எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து விலகி வந்திருப்பார். ராஜ் பிஹாரி கோஷ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாடரேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரப்போஸ் வந்து பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தாங்க இதுக்கு வந்து ஆன்சர். ஓகேவா, 70வது. சூஸ் த கரெக்ட் பேர்ஸ். ஒண்டி வீரன். சூஸ் த கரெக்ட் பேர்ஸுங்களா. ஒண்டி வீரன் வந்து பூலித்தேவருங்க, மருது பிரதர் கிடையாது, தப்பு. கோபாலநாயக்கர் திண்டுக்கல் கரெக்டு. குயிலி வந்து பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியார். ஸோ இது தப்பு. முத்துவடுகநாதர் பார்த்தீங்கன்னா காளையார் கோயில், இது கரெக்ட். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து 2ம் 4 தான் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கு வந்து ஆன்சர். ஓகேங்களா, ஆப்ஷன் டி இதுக்கு வந்து ஆன்சர். 71. அரேஞ்ச் த குரோனாலஜிக்கல் ஆர்டர் ஃபாரினர்ஸ் எமர்ஜென்சி லா. இது ஆக்சுவலாக 1914 வந்திருக்கும். கரெக்டாக இந்த வேர்ல்டு வார் 1 வரும்ல. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சஸ்பீஷியஸே யாருமே பார்த்திங்கன்னா இங்கே வந்துடக்கூடாது, இந்த இதுக்கு இந்தியாவுக்குள்ளே வந்துடக்கூடாது. அதுக்கு தான் இந்த லா வந்து போடுவோம். ஓகேங்களா, 1914. சரி, ஓகே. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் ஆக்ட். இது வந்து பார்த்திங்கன்னா 1910. ஓகேவா, 1910 ப்ரெஸ் ஆக்ட். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ஆக்ட். இது வந்து பார்த்திங்கன்னா
1908 ஓகேங்களா. 1908. 4 வந்து செடிஷியஸ் மீட்டிங் ஆக்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 1907. ஸோ ஃபர்ஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா 4வதுங்க. 4வது எங்கே வருது? 4வது இருங்க, இதில் 4வது ஆப்ஷனே கிடையாது. இதில் குரோனாலஜிக்கல் ஆர்டர் ஆக்சுவலாக இது தாங்க வரணும். செடிஷியஸ் மீட்டிங் ஆக்ட் 1907 அதுதான் ஃபஸ்ட்டு வரணும். சரி ஓகேங்க, இந்த கொஷின் மட்டும் கொஞ்சம் டவுட்டாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக நியூஸ் பேப்பர் ஆக்ட் ஒன்று இருக்கும், நியூஸ் பேப்பர் இன்சைட்மெண்ட் ஆக்ட் ஓகேங்களா. நியூஸ் பேப்பர் இன்சைட்மெண்ட் ஆக்ட் இது வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1908 ஓகேங்களா. நியூஸ் பேப்பர் இன்சைட்மெண்ட் ஆக்ட்டு. சரி ரைட். இந்த ஆக்டில் யார் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் ஆகிருப்பாங்கன்னா லாலா லஜபத் ராய் ஓகேங்களா. வந்தே மாத்திரம் ஜேர்னலில் அவர் எழுதியிருப்பார், அவர் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க இதில் ஓகேங்களா. ரைட். 72. Choose the correct statement. Swaraj means only control of administration by Indians and not the complete severance of relations with Englandன்றாங்க. ஆக்சுவலாக இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாலா லஜபத் ராய் இது வந்துன்னா தப்புங்க. இது அவர் சொல்லிருக்க மாட்டார், இதெல்லாம் சொல்லிருக்க மாட்டார் ஓகேங்களா. ஸ்வராஜ் மீன்ஸ் கம்ப்ளீட் ஃப்ரீடம் ஃப்ரம் ஃபாரின் ரூல் இது வந்து பார்த்தீங்கன்னா திலக் சொன்னது. ஸோ இதெல்லாம் கரெக்ட் தான் ஓகேங்களா. இதெல்லாம் கரெக்ட் தான். ஸ்வராஜ் மீன்ஸ் கம்ப்ளீட் ஃப்ரீடம் ஃப்ரம் ஃபாரின் ரூல். சாரி இது தப்புங்க. இதெல்லாம் கூட சொல்லிருக்க மாட்டாங்க. இது ரெண்டுமே தப்புங்க. ஆக்சுவலாக இது ரெண்டுமே அவங்க சொல்லிருக்க மாட்டாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு வந்து ஆன்சர் ஓகேங்களா. ரைட். 73. Who said that preference should be given to goods produced in one's own country even if they give less satisfaction? ஓகே. உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் குறைவான திருப்தியை அளித்தாலும் அவற்றுக்கே முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று கூறியவர் யாருன்னு கேட்குறாங்க. எம்ஜி ரானடே ஓகேங்களா. அவர் தான் சொல்லிருப்பார். இவர் தான் பார்த்தீங்கன்னா சாக்ரட்டிஸ் ஆஃப் வெஸ்டர்ன் இந்தியா கூட சொல்லுவாங்க ஓகேங்களா. அப்புறம் சொஃபோக்லஸ் ஆஃப் வெஸ்டர்ன் இந்தியா கூட சொல்லுவாங்க, முக்கியமான பர்சன் ஓகேவா. அடுத்து 4வது 74. வேர் டிட் த காங்கிரஸ் அனுஷிலன் கமிட்டி ஃபர்ஸ்ட் கண்டக்ட் த ஸ்வதேசி என்டர்பிரைஸ் இன் ஆகஸ்ட் 1906 டு ரைஸ் ஃபண்ட்ஸ்ன்னு கேட்குறாங்க. இது வந்து ரங்பூர் ஓகேங்களா. ஆப்ஷன் சி தான் இதுக்கு வந்து ஆன்சர். ரங்பூரில் வந்து கண்டக்ட் பண்ணிருப்பாங்க ஓகேங்களா. 75. Which of the following statements are correct? Okay. The partition of Bengal in 1905 was a classic example of British policy of divide and rule. Correct. At the Calcutta session, June 17 கொடுத்துருவோம். இது தப்பு. ஜூலை 17 ஓகேங்களா. ஜூலை 17, 1905 சுரேந்திரநாத் பானர்ஜி கால்டு ஃபார் த பாய்கட் ஆஃப் பிரிட்டிஷ் கூட்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இது தப்புங்க. ஜூலை 17 வரும் ஓகேங்களா. ஸோ 2வது தப்பு. 3வது பார்த்தீங்கன்னா ஆன் August 7, 1905 at a meeting held in Calcutta Town Hall a formal declaration of ஸ்வதேசி மூமெண்ட் வாஸ் மேடுன்றாங்க. இதெல்லாம் கரெக்ட் ஓகேவா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்துச்சுன்னா 1 3 கரெக்டுங்க. ஆப்ஷன் சி தான் இதுக்கு வந்து ஆன்சர் ஓகேங்களா. ரைட். ஆக்சுவலாக இந்த பாய்காட்டுன்ற இது ஃபர்ஸ்ட் வந்து எந்த ஜேர்னல் வந்து சஜஸ்ட் பண்ணிருப்பாங்கன்னா சஞ்சீவானி ஓகேங்களா. சஞ்சீவனி பத்திரிகை அதில் தான் சொல்லியிருப்பாங்க. கிருஷ்ணகுமார் மித்ரா அவர் தான் இதோட ஆத்தர் ஓகேங்களா. அவர் தான் பார்த்தீங்கன்னா பாய்காட்டுன்றது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சஜஸ்ட் பண்ணிருப்பார் ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சிங்க இதுக்கு வந்து ஆன்சர் ஓகேங்களா. சரி ஓகேங்க, அவ்வளோதான். இந்த எக்ஸ்ப்ளனேஷன் முடிச்சாச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா சந்திப்போம் ஓகேங்களா. தேங்க்யூங்க.